கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபையாரே, உங்களை அவரை மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் 10:45 மார்க்கில் பார்த்தீங்கன்னா, ஊழியம் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நான் அந்த உலகத்திற்கு ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகருக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அங்கே அவர் சிலுவை பாடுகளை பெற்று மனுஷனுக்கு ரட்சிப்பை அருள்படியாக நான் வந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட ஊழியம் வாங்குறதுக்கு வரல, நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். நான் எப்பொழுதுமே இந்த கிடியோன் ஊழியில் பல ஆண்டுகள் ஊழியத்தில், இந்த கிடியோன் இன்டர்நேஷ்னல் ஊழியத்தில் இங்கே கூட வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஊழியத்தை பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் காணிக்கைகள்லாம் கொடுப்பீங்க தாராளமாக. நாங்கள் இந்த வேதாகமத்தை அச்சிடுவதற்கு அதெல்லாம் நீங்கள் ஒத்துழைக்கிற சபை தான் அது. அப்போ சில சபைகளில் எங்களை அழைக்கும்போது, நீங்கள் செய்தியை நீங்களே கொடுத்து விடுங்கள், உங்களுடைய கிடியோன் ஊழியம் சம்பந்தமான அறிவிப்புகளை நீங்கள் கொடுக்கும்போது செய்தியை நீங்களே கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. அப்படியே சில சபைகள் சொல்லுவாங்க. சில சபையில் எங்கள் பாஸ்டர் செய்தி கொடுப்பாரு, நீங்கள் ரிப்போர்ட்டை கொடுங்க, அப்புறம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அப்படி போகும் பொழுது நான் ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன், கொஞ்சம் மாற்றி எடிட் பண்ணி சொல்லுவேன். ஆண்டவர் சொன்னார், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகருக்காக. நான் சொல்லுவேன், ஆண்டவரே, நான் ஊழியமும் கொள்ள வேண்டும், ஊழியமும் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு சபைக்கு போகும் பொழுது அங்கே சில ஊழியங்கள் நம்ம செய்யணும். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதே ஒரு ஊழியம்தான். அதனால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பாஸ்டர் கொடுக்குறாருன்னா அதில் சில ஊழியம் இருக்கலாம். இங்கே கூட நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் போகிறேன், ஆண்டவரே, நான் ஒரு பெரிய ஸ்பீக்கரில் இருந்தாலும் பாஸ்டர் என்னை அன்பாக அழைச்சிருக்கிறாரு, நான் போகிறேன், இந்த சபையில் நான் ஊழியம் கொள்ளவும் வேண்டும், நான் ஊழியம் செய்யவும் வேண்டும். அப்போ என்னுடைய வாஞ்சிக்கு தகுந்த வண்ணமாக உங்களோடு நேற்றும் இன்றும் நான் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப இளைப்பாறுதலும் சமாதானமாக இருக்கிறது. உங்களுடைய ஆராதனைகள் எனக்கு இன்பமாக இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு வந்தது 84ஆம் சங்கீதத்தில் சொல்கிறது போல, 1000 நாளை காட்டிலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள். இந்த பொங்கல் லீவில் நான் கொடைக்கானலுக்கு போகிறதை காட்டிலும், நான் ஊட்டிக்கு போகிறதை காட்டிலும், குற்றாலத்துக்கு போகிறதை காட்டிலும் இந்த சபைக்கு வந்தது ஏசப்பா எனக்கு அது நல்லது. ஏனென்றால் உங்களுடைய உயிர்மீட்சியான ஆராதனை உங்களுக்கு ஒரு ரொட்டீனாக தெரியலாம். நாங்கள் பல்வேறு சபைகளுக்கு போகிறதுனால ஒவ்வொரு சபையிலுடைய வித்தியாசங்கள் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தேவ பிரசனம் இருந்தால் உடனே எங்களுக்கு தெரியும். என்னென்றால் அதை நான் குறையாக சொல்ல, ஒவ்வொரு சபையில் இருக்கிற சூழ்நிலைகள், இவ்வளவோ பிரயாசப்படுறாங்க ஊழியர்கள், இருந்தாலும் சபையினுடைய ஒத்துழைப்பு வெரி இம்பார்ட்டன்ட். பாஸ்டர் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அப்போனா உயிரோட்டமான ஒரு ஆராதனை, உங்களுடைய பாடல் முறைகள் எல்லாமே எனக்கு தெரியாத பாடல். நான் இவ்வளவோ பாடலை கற்று வச்சுக்கிறேன், தெரியும். இந்த பாடலாம் புதுசாக இருக்குது, அதான் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் நான் என்னுடைய ஜனங்களுக்கு, எங்கிட்ட கான்ட்ராக்ட் உள்ள ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக. அதனால் ஆண்டவருடைய கிருபையினால் இங்கே நான் உங்களோடு நேற்று இன்றைக்கும் வந்தது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் பாஸ்டரு, நான் சென்னையிலேருந்து ஒரு ஏஜ் பாஸ்டர் ஒருத்தர் அழைச்சிட்டு வரேன், அவர் கலை தேவதாசன், அப்படி ஒரு அருமையாக பிரசங்கம் பண்ணுவார், நீங்கள் அதை கேட்க வாங்க அப்படின்னா நான் வந்திருக்க மாட்டேன். ஏனென்றால் நான் என்ன நினச்சிருப்பேன், நம்ம இவரை விட எவ்வளோ பெரிய பெரிய பாஸ்டர்களெல்லாம் நம்ம கேட்டால் 15 வருஷம் பாஸ்டர் மோகன் சர்ச்சில் NLAGயில் நான் இருந்திருக்கிறேன், அப்படியெல்லாம் கூட நினச்சிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பாஸ்டர் எங்கள் சபை மக்கள் ஆராதிக்கிறத பாருங்கன்னு என்னை அழைச்சிருந்தானாலும் வந்திருக்க மாட்டேன். அப்பா, எவ்வளோ பெரிய எங்கள் சர்ச்சில் நான் பார்க்காத ஆராதனையா என்றெல்லாம் அப்படி நான் யோசித்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இந்த தந்திரமாக நீ பேசவான்னு என்னை அழைச்சிட்டாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இங்கே வா, ரெண்டையும் நீ அனுபவிக்கணும். ஏனென்றால் இதற்கு ஏஜ் வரம்பு எதுவுமே இல்லை. உன்னுடைய என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆவியில் ஒரு கழிக்கிறேன். நிறையா பாஸ்டர் சொன்ன காரியங்கள், நானும் எனக்கு ஆண்டவருடைய கிருபையில் ஒரு நீண்ட அனுபவம் இந்த ஆவிக்குரிய வகையில் இருந்தால் கூட, எப்பொழுதும் ஆண்டவர் ஏதாவது ஒன்றை ஒரு கவனமாய் கேட்குறவனுக்கு, ரிசிப்டிவாக இருக்கிற காற்றுக்கு, அதை நான் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவேன். சில சபைக்கு போனால் அந்த புல்பிட்டே ஒரு அபிஷேகம் இருக்கும். ஐயா, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் வசனம், ஜனங்களுடைய இதுவே அபிஷேகமாக இருக்கும். அப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் அவங்க ஃபீட்பேக் கேட்பாங்க, நீங்கள் இப்படி போனீங்களே, என்ன நடந்தது, நான் முடிஞ்ச மட்டும் நான் உள்ளதை அப்படியே சொல்லுவேன். அவங்க அப்போ அது கூட என்னை தான் திட்டுவாங்க, எனக்கு சரி ஏதாவது நெகட்டிவாக சொன்னால் நீங்கள் சரியாக ஆயத்தம் இல்லாமல் போயிட்டீங்கம்பாங்க. சரி, அதனால் இந்த
நான் இங்கே வந்தது நல்லது என்பதை நான் நிச்சயமாய் உணர்கிறேன். இந்த ஆராதனை முறைமைகள், உங்களுடைய இடத்தை பார்க்குறது, இந்த பகுதியை பார்க்குறது, அதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருக்கு அதனால் மகிமை உண்டாகட்டும். இப்போது எனக்கு ஒரு தலைப்பை இந்த நாளில் கொடுத்துருக்குறாங்க. அந்த தலைப்பை நானே வாசிக்கிறேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான் இந்த தலைப்பில் பேசும்படியாக எனக்கு கேட்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு முழு உரிமையும் பாஸ்டர் கொடுத்துருந்தாரு. நீங்கள் அதில் பேசுங்க, இல்லைன்னா வேறு எதுவும் தலைப்படுத்தி கூட நீங்கள் பேசலான்னாங்க. எனக்கு என்னமோ ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்த பிறகு நம்ம அதில் தான் பிராண்டி எதையாவது பார்த்து தேடுனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனத்திலேயே நான் சில குறிப்புகளை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அது உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். சகரியா 2:7 பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள். அவ்வளோதான் இந்த நாள் தலைப்பு. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். இரக்கமுள்ள தகப்பனே, கிருபையுள்ள பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட தேவரீர் இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து இது அனலும் அக்கினியாக மாற்றி எங்களுக்கு பயனுள்ள வகையில் நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது முழு வேதாகமத்தையும் கவனத்தில் கொண்டு நம்ம அதை படித்தோம்னா அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு தான் நம்ம பாஸ்டர் மூலமாக நம்ம செய்தியை கேட்டோம் இல்லையா. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சரௌண்டில் என்ன கான்டெக்ட்ஸு, என்ன பதில் இது எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது என்பதெல்லாம் நாம் ஒரு தெளிவாய் நம்ம கற்றுக்கிட்டால் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும். இப்போ இந்த பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வேதாகமம் அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக இருக்கும். வேதத்தை தேடி வாசியுங்கள், ரொம்ப தேடி பார்க்கணும். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. இப்போது நம்ம பலருக்கு நேரங்கள் இருக்காது, வேலை காரியங்கள் இருக்கலாம். அப்போ இந்த லீவு நாள், அந்த ஹாலிடே இருந்ததுன்னா நம்ம அதில் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுனா நமக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப லகுவான காரியங்கள் அநேகம் இருக்குது. இந்த யூடியூப்பை தட்டினாலே வந்துடும். BLB ப்ளூ லெட்டர் பைபிள் அடிச்சிங்கன்னா பெரிய விளக்கங்கள், ஒரு வசனத்தில் யார் என்ன சொல்கிறாங்க எல்லாமே இருக்கும். இல்லை ஒரு வசனத்தை அடித்து இதில் என்ன செர்மன் ஆன் இந்த மாதிரி சொல்லி சகரியா 2:7 அடிச்சிங்கன்னா உலகம் பூரா இந்த வசனத்தில் பண்ணுற பிரசங்கம் பூரா யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதை கூட கேட்கலாம். அப்போ நம்ம வேதத்தை ஆராய்வதற்கு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்தில் நமக்கு இந்த வாய்ப்புகளெல்லாம் இந்த வேத வசனத்துக்கு இந்த கான்டெக்ட்ஸு உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். அதனால் நான் ஞாபகப்படுறேன் உங்களுக்கு எல்லாம். இந்த நீங்கள் எஸ்ரா புஸ்தகத்தில் இருந்து தான் இதை படிக்கணும். எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது, 1ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், அந்த இடத்துல கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் ஏவரார். எருசலேம் ஜனங்கள், யூதா ஜனங்கள் பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அதற்கு குறிக்கப்பட்ட காலங்கள் 70 வருஷம். இங்கே ஏற்கனவே நாம் போன செய்தியில் கேட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரியர்களிடத்திலே போகும் பொழுது அவங்களுக்கு விடுதலை வழி இல்லை. திருப்பி வந்தாங்க, அப்புறம் கலந்தாங்க, அவர்கள் சமாரியர்களாக மாறினார்கள். இந்த யூதேய ஜனங்கள் அப்படி அல்ல. இவர்கள் அந்த தேசத்துக்கு 70 வருஷம் ஒரு காலம் இருந்தது. இந்த 70 வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உள்ளார். அவர் சொன்னால் மாற மாட்டார். நம்ம சில நேரங்களில் வாக்குத்தத்தம் பண்ணால் நிறைவேற்ற முடியாது. சிலர் நான் சொல்லலையாம்னு தைரியமாக சொல்லுவாங்க. அப்போது மனிதனுடைய வாக்குத்தத்தம் பலவீனமானது. அவன் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் அதை நிறைவேற்றுவார். ஒரே ஒரு நிபந்தனை, அவர் சொன்ன நிபந்தனைக்கு நம்ம உட்பட்டார். இப்போ இந்த புத்தகத்தில், நம்ம சகரியா புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டால், அது அந்த இது எஸ்ரா புஸ்தகத்தில் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சகரியா புஸ்தகம். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் எழுப்புறாரு. இது நடக்கிறது பாபிலோனில். உங்கள் ஜனங்களுக்குள்ள நீங்கள் விருப்பப்பட்டவங்க எருசலேமுக்கு போய் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நான் எல்லா உதவிகளையும் செய்கிறேன், நீங்கள் விருப்பப்பட்டவங்க போங்க. ஏறக்குறைய 30 to 40,000 ஜனங்கள் இந்த செருபாபேல் தலைமையிலும், செருபாபேல் அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தாள். இப்போது யோசுவா அவன் ஒரு பிரதான ஆசாரியன் 2 பேர் தலைமையிலையும் புறப்பட்டு வர்றாங்க. எங்கே வர்றாங்க? எருசலேமுக்கு அவங்க வர்றாங்க. வந்தவங்க
3ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் போடுறாங்க, அஸ்திபாரமெல்லாம் போடுறாங்க, ஆலயத்துக்கு எல்லா வேலையும் நடக்குது. 4ஆம் அதிகாரத்தில் எதிர்ப்பு வந்துடுது. இப்போ நம்ம பிரசங்கத்தில் கேட்டது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம தீவிரமாக செஞ்சிட்டோம்னா எதிர்ப்பு வந்துடும். சாதாரணமாக நம்ம இருந்தோம்னா பேசாமல் இருப்பாங்க. ஒரு கூட்டம் வருது, கைத்தட்டு உற்சாகமாக இருக்குது அப்படின்னால உடனே எல்லாரும், நாங்கள் சென்னையில் நான் நியூ லைஃப் ஏஜில் இருந்ததுனால எங்கள் வீட்டில் கேர்சல் மீட்டிங் நடக்கும். கேர்சல் மீட்டிங் கதவை சாத்தி வச்சுட்டு சாதாரணமாக நாங்கள் பாடிக்கிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா, நிறைய கைத்தட்டி பாடிட்டாங்கன்னா உடனே அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் வந்துடுவாங்க, என்ன இங்கே நடக்குதுன்னு சொல்லி. அப்போது இப்போது எதையுமே ஒரு எதிர்ப்புகள் இருந்தது. நம்முடைய ஜெப வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய திருச்சபையில் ஒரு எழுப்புதல் உண்டானால், ஒரு விரிவாக்கம் கிடைத்தால், ஒரு முன்னேற்றம் ஆனால், ஒன்றும் பக்கத்தில் இருக்கவன் சும்மா இருக்க மாட்டான், உடனே அவன் பக்கத்தில் பிரச்சனைக்கு வந்துடுவாங்க. அது நம்ம இயற்கை. அதே போல் தான் இவங்க ஆலயத்தை கட்டுற அஸ்திபாரம் போடுறாங்க, எல்லா வேலையும் நடக்குது. நடந்த உடனே உங்களுக்கு அங்கே எதிர்ப்பு வந்துடுது. உள்ளூர்காரங்கள்லாம் எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அப்போ 5ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம எஸ்ரா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன இது ஆண்டவருக்கு ஆலயம் கட்டினா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம வேலையை பார்க்கலாம், நமக்கு ஒரு நல்ல காங்கிரீட் வீடு கட்டலாம், நமக்கு ஒரு மாடி வீடு கட்டலான்னு இவங்க கவனம் பூரா அங்கே போயிடுச்சு. வீடு கட்டுறதில்ல. இப்போ ஒரு எதிர்ப்பும் இல்லை. ஆலயத்தை கட்டும் பொழுது இப்போ வந்த எதிரிகளெல்லாம் எதிர்க்க வந்தவங்கெல்லாம் இப்போ இவங்க தங்க வீட்டை நல்லா அழகுபடுத்தி, நல்லா ஜோர் பண்ணி, நல்லா கிறிஸ்மஸ் ஸ்டார் போட்டு சிலுவையை வச்சு என்னென்ன ஒரு அழகுபடுத்தினாங்களோ, இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பும் இல்லை. இவங்க பிரமாதமாக அதில் வேலை நடக்குது. அப்பொழுது தான் ஆண்டவர் பாரப்பட்டார். என் ஆலயத்தை கட்ட வந்த ஜனங்கள் இவர்கள் ஏதேதோ பண்ணிட்டு சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் ஆண்டவர் அனுப்பிச்சார். ஆகாய் தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும், மலையில் ஏறி மரங்களை வெட்டி எனக்கு ஆலயத்தை கட்டுங்கள் அவன் சொன்னான். இப்போ இந்த எஸ்ரா இவர் சகரியா புத்தகத்திலையும், அது ஒரு பெரிய நீண்ட புஸ்தகம். இந்த புத்தகத்தினுடைய இதை நீங்கள் இந்த ஆலயம் வந்தாங்க, அப்புறம் அவங்க உற்சாகப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் ஆலயம் 4ஆம் அதிகாரத்தில் எஸ்ரா புஸ்தகத்தில் நிற்கிது. அப்புறம் 5ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசிகள் வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 5ஆம் அதிகாரத்தில் ஆலயத்தை கட்ட துவங்குகிறார்கள். 5ஆம் அதிகாரத்தில் ஆலயம் கட்டி முடிந்தது என்று சொல்லி 6:15 பார்க்குறோம். ஆலயம் கட்டி முடிஞ்சது. ஆலயம் கட்டுற ஜோரோட திருப்பி 7 தான் இவர் வர்றாரு. யார், நம்ம அடுத்த அதிகாரத்தில் தான் நம்ம எஸ்ரா அவர் அங்கேருந்து வர்றார். புஸ்தகம் எஸ்ரா புஸ்தகம் அவர் பேரில் இருந்தால் கூட அவர் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் வரல, அதுக்கப்புறம் தான் வர்றார். அவர் எங்கேருந்து வர்றாரு, பாபிலோன். அவர் எதுக்காக வர்றாரு, எழுப்புதலுக்கு வர்றாரு. ஒரு சபையினுடைய கட்டடம் விரிவாக்கங்கள் தேவை. ஒரு கட்டடம் சௌரியமாக உட்கார்ந்து ஆராதிக்க இடம் தேவை. அந்த வெறும் கட்டடத்தோடு நின்று விடாதபடிக்கு அந்த சபைக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு உற்சாகம், ஒரு அனல் இருந்தால் அந்த சபை பெருகும். அந்த ஊருக்கே அது ஆசீர்வாதமாக, நிச்சயமாக அந்த ஊருக்கே ஆசீர்வாதமாக அது மாறும். அதனால தான் இதில் நம்ம ஆலயம் கட்டி முடிச்சிட்டாங்க அந்த பார்க்குறோம். இந்த கான்டெக்ஸ்டில் தான் சகரியா புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய நிறைய இருக்கும். சின்ன தீர்க்கதரிசியில் அதிகமான அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் இவர்களை உற்சாகப்படுத்துகிற காரியம் இருக்குது. யார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த ஆலயத்தை கட்ட வந்தவங்கள நீங்கள் கட்டுங்கன்னு அவரை உற்சாகப்படுத்துகிறாள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. இந்த வசனத்தை, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். இப்போ அந்த செருபாபேலும்
அதெல்லாம் நீங்கள் அதில் 3ஆம் அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு அழுக்கு வஸ்திரம் ஆசாரியருடைய வஸ்திரம் ரொம்ப நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அதுக்கு சில ஒழுங்குகளெல்லாம் இருக்குது. அவருக்கு அதெல்லாம் மாட்டி இருக்கணும். அதுக்கு பெரிய அதில் ஏபோத்து இருக்கும், அதில் பல காரியங்கள் இருக்கும். இவர் இங்கே உள்ள சூழ்நிலையினால் அவர் ஒரு அழுக்கு வஸ்திரத்தை ஆண்டவர் தேவதூதன் சொல்கிறான், இவருக்கு புது வஸ்திரத்தை அவருக்கு கொடுத்துங்க. வேலை என்ன நடக்கணும், ஆராதனைகள் நடக்கணும், ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தில் ஆராதனை நடக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆகையால் தான் அவர்களை பார்த்து, பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன் எம்மாத்திரம், தடைகளும் எதிர்ப்புகளும் பகையும் வெறுப்பும் அது எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்புறம் இதில் இயேசுனுடைய 1ஆம் வருகை 2ஆம் வருகை எல்லாமே இருக்குது. தரிசனங்கள் நிறைய இருக்குது. இந்த புக்கு கொஞ்சம் வித்தியாசமான புக்கு. அப்போது முதல் வருகையில் அந்த கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் அவர் இங்கே தான் இருக்குது. இந்த புத்தகத்தில் இப்படி பல வசனங்கள் இந்த இதில் இருக்குது. இதுதான் கான்டெக்ட்ஸு. இந்த கான்டெக்ட்ஸில் தான் நான் இன்னைக்கு பிரசங்க தலைப்பு இருக்குது. 70 ஆண்டுகள் அடிமையாக இருந்தவர்கள் திரும்பி வந்து ஆலயத்தை கட்ட ஊக்குவிக்க உற்சாகப்படுத்துகிறாங்க. அதில் 2ஆம் வருகம், புதிய வானம், புதிய பூமி, அந்த மகிமையின் காலங்கள் அதெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு 2 நமக்கு 1000 வருஷம் அரசாட்சி, நம்ம நிறைய காரியங்களை நம்ம நம்புகிறோம். உலகில் இந்த பூமியில் சில காரியங்கள் நம்ம பார்க்காம நமக்கென்று ஒரு ஒரு இடம் இருக்கிறது. ஆண்டவர் அதை உற்சாகம். சீசர்கள் பல நேரங்களில் சோர்ந்து போயிட்டாங்க. இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறான், எங்கே பார்த்தாலும் எதிர்பார்க்க, அடிக்க வர்றான், உதைக்க வர்றான், கெட்ட வார்த்தையை பேசுகிறான், விரட்டுறான், அங்கே போன்றான், இங்கே போகிறானே. அப்போ உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாங்கன்னு சொன்னார். கலங்காத, உனக்கு இங்கே மட்டும் இடம் இல்லை, எனக்கு என் பிதாவின் வீட்டில் அநேக, யோவான் 14 வாசிக்கிறோம், நான் அங்கே போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், அது இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம இந்த மேலான பரலோக அந்த எண்ணங்கள், அந்த தரிசனங்கள் நமக்கு எப்போவுமே இருக்கணும். இந்த நித்திய ஜீவன். நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் நான் தனியாக ஜெபம் பொழுது ரொம்ப சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் ஒரு மதத்தில் வந்தது மட்டும் இல்லையா, இந்த பரலோகத்தோடு எனக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. அது எவ்வளோ ஒரு பாக்கியம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசனத்தை ஆசையாக நான் அதை படிக்கும்போது கர்த்தர் என்னோடு நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் பேச்சை நான் கேட்க முடியுது, நீங்கள் கண்டிக்கிறீங்க, அந்த வசனத்தில் கண்டிப்பு இருக்குது. அது எனக்கு நான் சரி செய்துக்கிட்டேன். என்னால் முடியலைன்னா எனக்கு முடியலை, கொஞ்சம் சிலதெல்லாம் நம்ம மாய்மாலம் பண்ண முடியாது. கர்த்தர் பேசுவார், சத்ருவை சிநேகிப்பார். சத்ருவை அவ்வளோ ஈஸியாக சிநேகிக்க முடியுமா? அவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை பிரச்சனை பண்ணிகிட்டே கிடப்பான், வம்பு பண்ணுவான், பரியாசம் பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான். அவன்கிட்ட எப்படி நம்ம சமாதானமாக இருக்க முடியும்? எப்போ நம்ம கண்டாலே ஒரு மொழிப்பாங்க. இப்படியெல்லாம் மனிதர்கள் நம்ம இருப்பாங்க. அப்போது நம்ம சத்ருவை சிநேகினே ஆண்டவர் லேசாக சொல்லிட்டு போயிட்டார, அவங்க முடியலையே. நான் உண்மை ஒரு குழந்தை மாதிரி ஆண்டோட கேட்பேன். அவரை நேசிக்க முடியல. சர்ச்சிலே இருப்பாங்க, பகைப்பாங்க, வெறுப்பாங்க. நம்ம இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட நம்முடைய வளர்ப்பு. ஏன்னா நம்ம இந்த சமுதாயத்தில் தானே இருக்கோம். இந்த வசனத்தை பாருங்கள், நீங்கள் பாபிலோன் குமாரத்தில் குடியிருக்கிற சீயோன், நீ அந்த இடத்துல இருக்கும் பொழுது சில குணாதிசயங்கள் சில இடத்துல இருக்கும். அதனால் எனக்கு முடியலை ஏசப்பா, அதனால் கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க. அவங்களோட நீங்கள் சொன்னபடி நான் கேட்க விரும்புகிறேன். என் ஹியூமன்லி நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஒரு மனிதன் நான் திருச்சியில் வேலை செய்யும் பொழுது தஞ்சாவூரில் மனுஷன் ரொம்ப எல்லாம் இந்த அரசு துறையில் இருக்கிற சில பிரச்சனைனால ரொம்ப பகைப்பார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல வேலை செய்வார், அரசில் நல்ல உண்மையாக வேலை செய்வார், எல்லாம் அவர்கிட்ட நல்ல குணாதிசயம். என்னமோ அநீதியாக இருக்கிறாரு, என்னை கண்டாலே ரொம்ப கோவப்படுறாரு, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லி வச்சுட்டேன். ஒரு நாள் இது இப்படிலாம் நடந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு என் ரூமுக்கு வர்றாரு, இங்கே திருச்சிக்கு தஞ்சாவூர்லேருந்து இங்கே வர்றாரு. வந்து நிறைய அதில் சார் எனக்கு அட்டஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு ஷாக்காக போச்சு. நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அவர் என்ன சொல்லி, எனக்கு ஒரே ஒரு மகா தான் இருக்கா சார், அந்த மகளுக்கு டிசிஎஸில் வேலை கிடச்சிருச்சு, இப்போ எனக்கு ஒரு 10-20 பக்கம் நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி தரணும். நான் கேட்டேன், உங்கள் பில்டிங்கில் இல்லாத கெசட்டர் ஆஃபீஸர்களா? சரி, இங்கே வந்திருக்க, இங்கே ஒவ்வொரு பிள்ளையில் 2-3 கெசட்டர் ஆஃபீஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் உனக்கு எந்த காலத்து ஃப்ரெண்டு, எங்கிட்ட வந்திருக்கிறீங்களே என்னன்னு? சார் எனக்கு ஒரே ஒரு மகா சார், அப்போ நல்லா இருக்கணும்,
நான் அவங்கள்ட்டெல்லாம் கையெழுத்து வாங்க எனக்கு பயமாக இருக்குது. அதை எவ்வளவு ஒரு மாற்றங்களை நீங்களும் நானும் நம்மளை பகைக்கு எனக்கு ரொம்பவே இதாகி போச்சு. அப்பா எதோ மறைவில் தேவனுடைய ஆவியானவர் செய்கிறார். இந்த மனுஷன் அப்படி ஓப்பனாக பேசுகிறான். கண்ட ஆள்கிட்ட கையெழுத்து வாங்க விரும்பலை சார், எனக்கு ஒரே மகா சார், அவள் எதிர்காலமெல்லாம் நல்லா இருக்கணும் சார், அதனால் உங்கள்கிட்ட அவன் அப்படிப்பட்ட நான் மனதுக்குள்ளே கசப்பாக கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு விட்டுட்டேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் அப்படி நம்ம வச்சுட்டு ஒதுங்க நம்ம தெரியணும், இல்லைன்னா அது நம்ம ஒரு பெரிய இதாகிடும். அதனால் இந்த கர்த்தருடைய கிருபையில் இந்த பாபிலோன் குமாரத்தி இடத்துல குடியிருக்கிற சியோன் குமாரத்தியை நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு நிமிஷம், இந்த 2ஆம் அதிகாரத்திலே சியோன் குமாரத்தியே அப்படின்னு அது 10ஆம் வசனம், சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது உன் மத்தியில் நான் வந்து வாசம் பண்ணுவதற்கு நீ வந்து இந்த காரியத்தை செய்யணும். என்ன காரியத்தை செய்யணும்? பாபிலோன் குமாரத்தி இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள், நீ தப்பிச்சுக்க. இப்போ இதில் 2 கான்டெக்ஸ்ட் எடுக்கலாம். இவர் விடுதலையாக்கப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசுகிறாரு, இவங்களுக்கும் அது பொருந்தது. இன்னும் அந்த பாபிலோனில் இன்னும் வராமல் சிலர் இருக்கிறான். பாபிலோன்லேருந்து ஒரு 40,000 பேர் தான் வந்தாங்க. மிச்ச ஆளுகள்லாம் இன்னும் பாபிலோன்லேயே உட்காந்துருக்குறாங்க. ஏன் இங்கே அவங்க இது 70 வருஷம் பாழடைஞ்சு போச்சு. இங்கே சரியான வீடுகள் இல்லை, பைப்பு இல்லை, கரண்ட் இல்லை, லைட் இல்லை, ஒரு வசதியும் இல்லாமல் கிடக்கு. 70 வருஷமாக இப்படி மோசமான கண்டிஷனில் எருசலேம் இருக்குது. ஆனால் அங்கே எல்லாம் வசதியாக இருக்குது, இங்கே பாபிலோனில் நீட்டாக இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட 40,000 ஜனங்களும் மற்றவங்களாம் வரமாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு அங்கே வீடு கட்டி செட்டில் ஆகி மரம் தோப்பு எல்லாம் வச்சு ஆண்டவரே சொல்கிறாரு, நீ இந்த நகரத்துக்காக ஜெபம் பண்ணு, அப்பொழுது கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பாருன்னு ஆண்டவரே அதை தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு. அவன் செட்டில் ஆகிட்டு அவன் வராது. அப்போ இவர் சொல்கிறவர் இங்கே இருக்கிற மக்களுக்கு அதை சொல்கிறாரு. இவங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த தேசத்துக்கு வந்துட்டீங்க, இனிமேல் அந்த பாபிலோனுடைய சுபாவங்கள் அந்த குமாரத்தில் அந்த ஜனங்களிடத்தில் கற்றுக்கொண்ட சில சுபாவங்களை விட்டுடுங்க, அதை உன்னை காப்பாற்றிக்க, அதை உன் பின்னாடி தான் வரும். இப்போ நம்ம கூட அந்த புறஜாதி மார்க்கத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்தோம்னா நிறைய காரியங்களை நமக்கு ரொம்ப போராட்டமாக தான் இருக்கும். அதை அந்த கான்டெக்ட்ஸில் வந்தவங்களுக்கு தான் தெரியும், பரம்பரை கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது. எங்கள் அப்பா ஒரு கோயிலுடைய ட்ரஸ்டி. எங்கள் அப்பா ஒரு கோயிலுடைய ட்ரஸ்டி. நான் கல்யாணத்துக்காகவோ நான் பைபிளை படித்து நான் திண்டுக்கல்லில் இருக்கும்போது எனக்கு எங்களுடைய போஸ்டர் பாப்பா அப்படித்தான் நான் ரசிக்கப்பட்டேன். இப்போ கல்யாணம்னு ஒன்று வந்துடும். இப்போ கல்யாணத்திற்கு அவர் என்னென்னலாம் நிறைய அவங்க ரிச்சுவல்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா பங்க் ஆகிட்டார். நான் சொன்னேன், நீங்கள் பேசாமல் இருங்கப்பா. இல்லைப்பா, நான் தவப்பேன் ஸ்தானத்தில் நான் அது செய்யணும் இது செய்யணும், நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு. அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இருந்தால் கூட அப்போ அது ஒரு விலக்கரையும், அது சும்மா தவப்பனாருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பா, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், நீங்கள் பாருங்கள் அப்படியாக்கன்னு. முதல்ல இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே நான் பொண்ணு பார்க்க மாட்டேன்னாரு. நான் அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தது. அப்புறம் ஏதோ ஆண்டவருடைய பொண்ணை பார்த்தா நான் போய் யார்கிட்ட கேட்பேன் அப்படியெல்லாம். அப்புறம் நம்ம ஒரு புறஜாதி மக்களோட நம்ம பழகும் பொழுது, குடும்பத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கும் பொழுது அவங்க நம்மளை சரியாய் புரிந்து கொள்ளும் காலம் மட்டும், நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும், நம்மளுடைய ஃபெய்த்து அது நியாயமான ஒரு ஆழமான கர்த்தருடைய ஒரு தனிப்பட்ட உறவு. தேவனோடு பழகிறது சும்மா லேஸ் இல்லை, ஒரு பர்சனல் கான்டாக்ட். எனக்கு அடிக்கடி அதான் வரும், ஆண்டவரே நீங்கள் உங்கள் வசனத்தின் மூலமாக நீங்கள் பேசுகிறீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ இந்த கான்டாக்ட், பர்சனல் கான்டாக்டு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய லாபம். ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு. நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவர் கேட்குறாரு, நம்ம நன்றி சொல்கிறோம். ஒரு இடத்துல ஒரு தோல்வி ஏற்பட்டால் கூட பரவாயில்ல ஆண்டவரே, இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னே முடிந்தால் ஒரு பாடலும் படித்து உற்சாகப்படுத்திக்கிறோம். தோல்வி எனக்கு இல்லையே. நமக்கு நிறைய விதவிதமான பாடல்கள் வேத புஸ்தக நம்ம பாட்டுக்காரர்கள்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ நம்ம தெரியல, இந்த நாகாலாண்டு, மிசோரம் இங்கெல்லாம் பெரும்பகுதியான கிறிஸ்தவர்கள் வாழ்கிற இடம். அவங்களுக்குன்னு ஒரிஜினலாக அவங்க பாசையில் அவங்களுடைய பாட்டு ஏற்றினவங்க ஒருத்தரும் கிடையாது. பாமாலா விளக்காரன் பாமாலா பாட்டை தான் மொழிபெயர்த்து அவங்க பாசையில் பாடுறாங்க. நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த நாகா
டீம், அந்த கொயர், அந்த மிசோரம் கொயர் அப்படியெல்லாம் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அருமையாக பாட்டு போடுவாங்க. ஆனால் அவர்கள் பாடுகிற பாட்டு இந்த பாமால், அதாவது வெள்ளக்காரன் ஏற்றின பாட்டை அவங்க மொழியில் மொழிபெயர்த்து அவங்க யார் ஃபாதர் பெர்க்மன்ஸ் மாதிரி, சாரால் நகராஜ் மாதிரியோ அவங்க இனத்தில் பிறந்து பாட்டை கம்போஸ் பண்ணவங்க அங்கே இல்லை. இப்போ நம்ம இவ்வளவு கொடுத்து வச்சவங்க பாருங்கள். நமக்கு நம்முடைய பாஷையிலே இங்கே இருக்கிறவங்களே ஃபாதர் பெர்க்மன்ஸ் எல்லாம் எத்தனையோ ஆண்டுகள் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அது ஒரு அனல் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு நம்முடைய பாஷையிலேயே பாடல்களெல்லாம் நிறைய மனப்பாடமாக பண்ணிடுறோம். அப்போது ஒரு சோதனை வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு பாட்டு பாடி ஜமாளிச்சிடுறோம். அது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அந்த பாட்டை அப்படியே நம்ம பாடும் பொழுது, நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ஒரு பாட்டை, ஒரு சாராளன ஒரு பாட்டு தான் இப்போ ஃபேமஸ்ஸு. அதை நம்ம அடிக்கடி நாங்கள் படிப்போம். அது உற்சாகம். அந்த சிஸ்டரோட என்கிட்ட கேட்டாங்க, நான் அவங்கள பார்க்கும்போது என்னை இவ்வளோ தூரம் தேடி வந்து, இல்லை சிஸ்டர் நீங்கள் ஏற்றின பாடலை படித்தா எங்களுக்கு அது மெய்மறந்து இருப்போம். நாங்கள் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் உன்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னை கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் தரிசிப்பே. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் வாலிபனாக இருந்தேன். அப்போ அந்த பாடலெல்லாம் படிப்பேன். சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன், உங்களை நான் பார்த்ததில்லை, ஒன்றும் இல்லை, பாட்டு புக்கில் உங்கள் பாடல் கண்ணீராக வருது. என்ன ஒரு பாடல் இது, எப்படி ஏற்றிருப்பாங்க, என்ன அந்த வார்த்தை எப்படி வருது, நம்ம சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ உட்காந்துருக்குறோம், நமக்கு அந்த பாடலை படிக்கும்போது அனல் உண்டாது. அப்போ அந்த சிஸ்டர் தான் அதுக்கு ஒரு விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. அவங்கள ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறது, அந்த தேவதூதன் சொன்னது, சில ரகசியங்களெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம புறஜாதி மக்களோடு கூட வாழும் பொழுது, ஆண்டவரை அறியாத மக்களோட நம்ம வாழும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கிற சில சுபாவங்கள் நம்மள்கிட்ட இருக்கும். நீங்கள் உலகத்தில் இருக்கிற அந்த நம்ம நாட்டு கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. 92 நினைக்கிறேன் முதல் முறையாக பாலங்கிச்சோ சென்னைக்கு வந்தார். இந்தியாவில் இருக்கிற பாஸ்டர்ஸுக்காக ஒரு மீட்டிங் சென்னையில் ஒழுங்கு பண்ணார். ஃபஸ்ட்டு 94 இருக்கலன்னா 92 இருக்கும். அப்போ பணம் நிறையா, அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அதனால் கொஞ்சம் வசதியாக பாஸ்டர்ஸ் தான் அதுக்கு வந்திருந்தாங்க. எங்களைப் போல் அரசு உத்தியோகர்களுக்கும் பார்ட் டைம் நாங்கள் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்போது அங்கே ரொம்ப ஒரு தேவ பிரசன்னமாக இருந்தது. அவருடைய சாட்சிகளெல்லாம் சொன்னார். முதல் முறையாக அந்த கொரியாவில் எழுப்புதல் உண்டான ஒரு 10 பேர் 15 பேர் இருந்த ஒரு சபை 10 லட்சம் சபையாக மாறுது. எப்படி நாங்கள் என்ன செஞ்சோம் எது செஞ்சோம், ஒரு பெரிய அசிப் நாங்கள் ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் பண்ணோம். அவருடைய அந்த சாட்சிகளெல்லாம் சொல்லும் பொழுது இப்போ எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. அன்றைக்கு ஒரு ஃபஸ்ட் கான்டாக்டில் ஃபஸ்ட்டு இந்த ஊழியக்காரனை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பரலோகத்தில் இருக்கிறது மாதிரியும், ஒரு தேவதூதர்களெல்லாம் அங்கெல்லாம் இருக்கிறது மாதிரியும், அது ஒரு ஏசி ஹாலில், உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அண்ணா சாலையில் தான் அது இருக்குது, அந்த காங்கிரஸ் மைதானத்துக்கு பக்கத்திலே இருக்குது அந்த அந்த இது ஏசி ஹால், அங்கே தான் நடந்துச்சு. அப்போ வந்தவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிற, இந்தியா பூரா வந்திருந்தாங்க பெரிய பெரிய பாஸ்டர்ஸ். இப்போது சாப்பாடு வேலை வந்துச்சு பாருங்கள், பிரியாணி அங்கே இருக்குது. ஒவ்வொரு பாஸ்டர் அடித்து விழுந்ததை தள்ளி விட்டதையும் பார்த்துட்டு, இது என்னடா இது, நானே அசந்துட்டேன். அப்போ நானும் இப்போ தான் நொண்டி மாதிரி நடந்து கிடக்கிறேன். அப்போ நானும் போட்டு தள்ளு, அந்த பாஸ்டர் இங்கே தள்ளு அங்கே தள்ளு, இந்த பிரியாணி தான் எல்லாருக்கும் செஞ்சு வச்சுருக்குது. எல்லாருக்கும் தான் பிரியாணி இருக்குது, உள்ளே இருக்கா அத்தனை இருக்கும். இருந்தாலும் முதல்ல வாங்கணும். அப்போ எனக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். மலையாள பாஸ்டர் உள்ளே இருக்கார், தெலுங்கு பாஸ்டர் இருக்காங்க, நார்த் ஹிந்தி பாஸ்டர், பாம்பே இந்தியா பூரா உள்ள வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த பிரியாணிக்காக அடித்து அடியை பார்த்துட்டு, அப்போ எனக்கு ரொம்ப நான் சோர்ந்து போனாலும் பின்னாடி நம்ம கலாச்சாரம், நம்ம எந்த சமுதாயத்தில் இருக்கிறோமோ அந்த சமுதாயத்தினுடைய சில பழக்க வழக்கங்கள் நம்ம அறியாமல் இருக்குது. நீங்கள் வெளிநாடுகள்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது, சாதாரணமாக இருப்பாங்க.
நான் அமெரிக்கா போயிருக்கேன். எங்கள் பையன் போகிற ஒரு சர்ச்சுக்கு கூட போவேன். அங்கே வரிசையாக கேக்கெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆராதனை முடிஞ்ச உடனே ஃப்ரீயாக கேக் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அங்கே யாருமே வரமாட்டாங்க, மெதுவாக வரும். நீங்கள் அவசரப்பட்டெல்லாம் போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். நான் இதைத்தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவங்க வர்ற மெத்தடு, அவங்க கலாச்சாரம் அப்படி, அவங்க எதையும் அவசரப்பட மாட்டாங்க. இப்போ அந்த கலாச்சாரம் நமக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சமுதாயத்தில் இருக்கிற சில கலாச்சாரங்கள் நமக்குள்ளே வந்துடும். அது வரும்பொழுது தான் நம்ம எச்சரிக்கையாய் கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர், நம்ம ஒரு ஹெவன்லி கல்ச்சர், வேதத்தினுடைய பண்பாடுக்குரியவங்க. நம்ம சகிப்பு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இப்படியே வளர்ந்துட்டோம். அதனால தான் இப்போ அந்த குமாரத்தில் உன்னை விடுவித்துக்கொள், இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கமெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அந்த பாபிலோன்கிட்ட சில குழப்பங்களெல்லாம் இருக்கும். அந்த குழப்பத்தை விட்டு உன்னை விடுவித்துக்கொள். அந்த பழக்கத்தை நீ கொண்டு வராத, ஆலயத்துக்குள்ளே கொண்டு வராத, தேவ ஜனங்கள்கிட்ட தான், உன் குடும்பத்துக்குள்ளே அதை கொண்டு வராது. சாப்பிடாமல் போனால் போயிட்டு. இப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்துட்டேன். சில கல்யாண வீட்டுக்கெல்லாம் பார்த்துட்டு இப்படியே பார்ப்பேன், பிரிய அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். இப்போ நமக்கு அது ஒரு பெரிய இது இல்லை. எங்கள் வீட்டில் எப்போவுமே சொல்லுவேன், கல்யாண வீட்டில் சாப்பிடாதீங்க, வீட்டில் எளிமையாக சாப்பிட்டுக்கலாம்பாங்க. அப்போது நான் இப்போ கூட பெரிய பணக்கார கல்யாணம் தஞ்சாவூரில் நடந்தது. பல ஆயிரங்கள் உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் அதெல்லாம் முடிஞ்சு அவன் மொழி எல்லாம் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஏன்னா அங்கே கூட்டத்தை பார்த்தா அவர் பெரிய பணக்கார மனுஷன், அது நிச்சயம் அவர் பிரியாணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்த நாளே சொன்னாங்க, நீங்கள் சாப்பிடலையா, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா. இப்போ நமக்கு அதெல்லாம் விடுதலை ஆயிடுச்சு. கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட சில காரியம், எல்லாத்திலும் விடுதலை ஆகாட்ட கூட நமக்கு சில காரியங்களில் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் வீட்டில் சொன்னேம்மா நான் சாப்பிடலாமா, அப்போ நான் இட்லி போட்டு கொடுத்தேன், அவங்க ரொம்ப சந்தோஷம் போட்டு கொடுத்தாங்க. அப்போ நமக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களில் நமக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நாங்கள் விடுதலை, நீங்கள் விடுதலையாவீர்கள். குமாரன் எங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவோமே. நாங்கள் விடுதலையாவோமே. நான் அரியலூரில் இருக்கும்பொழுது எங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை. அப்போ அந்த விடுதலை புலிகள் பிரச்சனைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெயிலுக்குள்ளே சர்வ சாதாரணமாக நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு வருவோம். இந்த பாடலை அவங்க ரொம்ப ரசனையாக கேட்பாங்க. இது ஒரு பழைய எஃப்எம்பிபி பாடல் இருந்தால் கூட இந்த பாடலை அவங்க கைதிகள் இல்லையா, அவங்கெல்லாம் இந்த ஜாமீன் வாங்க முடியாமல் கிடக்கிற ஆளுங்க. அப்போ அவங்கள்ட்ட இந்த பாடலை பாடும் பொழுது ரொம்ப உற்சாகமாக நல்லா கைத்தட்டி நல்லா உற்சாகமாக பாடுவாங்க. அப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்து தப்புறதுக்கு தான் வழியை பார்க்குறீரியா, நீ பாவத்திலிருந்து தப்பணும் அப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் ஒரு டீமாக போவோம். போதிக்கும்போது ஒரு 3 குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. இது நடந்து 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பாடல்களை நாங்கள் அதை பாடுவோம். அவங்கள ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை போய் பாடுவோம். புது ஆட்களாக வரும். அநேகருக்கு இந்த பாட்டை சந்தோஷமாக போட்டாங்க. ஆனால் 3 குடும்பம் நாங்கள் இந்த பாடல்களையும் கேட்டு சாலிடாக ரசிக்கப்பட்டு திறந்த வாசல் சபைன்னு ஒன்று அரியலூரில் இருக்குது, அங்கே இருக்கிறாங்க. அதை பாஸ்டர் கூட வெஸ்லி பாஸ்டர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த புகழ்பெற்ற பாடல் அப்பா அம்மா அந்த பாட்டை ஏற்றினவர். அப்போ நமக்கு தேவன் இந்த மாதிரி அந்த புறஜாதி மார்க்கத்தில் உள்ள தீட்டுகளிலிருந்து, அந்த பழக்க வழக்கத்திலிருந்து, அவங்க சுபாவத்திலிருந்து தேவன் நம்மை உன்னை காத்துக்கொள், நீ எடுக்கும் பிரயாசம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் விடுவிக்க ரெடியாக இருக்கிறாரு. உன்னை விடுவித்து காத்துக்கொள். நீ அவருக்கு இசைஞ்சு கொடுக்கணும், நீ ஒத்துழைக்கணும். நீ வேண்டான்னு அப்படி சொன்னார்னா, சரியாண்டவரே நீ நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தா தான். இல்லை, நீங்கள் நம்ம ரோபோ கிடையாது, இயக்கிறது கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எங்கேயோ இருந்து இயக்கிறது இல்லை. நமக்கு ஃப்ரீவில் நம்மள கொடுத்துருக்கிறாரு. நம்ம பார்த்து நல்லதையும் கெட்டதையும் முடிவு பண்ணிக்கலாம். இது வேணும்னா வேண்டாம், ஃபோன் வேண்டாம். நான் ஒரு வாலிப பிள்ளைய சாட்சியை கேட்டேன், எனக்கு அது ஒரு பெரிய உற்சாகமாக போச்சு. அந்த பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஞாயிற்றுக்கிழமை பூரா ஓப்பன் பண்ணுறதில்ல. கேட்டால் உபவாசம். ஏன்? என்னுடைய ஃபோனுக்கு, என்னுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு நான் ஒரு நாள் வாரத்தில் உபவாசம், அதற்கு உபவாசம்.
அது என்ன என்றால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு தொந்தரவு இல்லை பாருங்கள். அப்போ எனக்கு கூட அது ஆச்சரியமாக இருக்குது. என்னோட வாலிப பிள்ளை நம்ம இந்த வயதான அதை புராண்டி எதையோ பார்த்துக்கிட்டு கிடக்கிறோம். அந்த மெசேஜை கேட்குறோம், இதை கேட்குறோம். 4 மெசேஜை கேட்டால் வேண்டாதவங்க 4, ஒரு 10 வேண்டியது வந்தால் ஒரு 4 வேண்டாத வருது. இதெல்லாம் பெரிய இது தலைவலியாக இருக்க அப்படின்றப்போ ஒரு வாலிப பொண்ணு இப்படி ஒரு சாட்சி சொல்கிறாள அப்படின்னு எனக்கே எங்கள் வீட்டில் சொல்லி எப்படியாவது நம்ம செய்யலாம். இல்லை முக்கியமான கால் மிஸ் ஆகிடுமே, அது மிஸ் ஆகிடும். இப்போ அதை பற்றி அந்த பொண்ணு கவலை இல்லை. அப்போ அதை நமக்கு ஒரு உற்சாகப்படுத்தி பாருங்க. ஒருத்தர் செய்கிற காரியம் ஒரு ஆவிக்குரிய காரியம், ஒரு வைராக்கியம், நமக்கு அதை ஒரு அனல் ஊட்டுது. முடிஞ்ச மட்டும் அதை சரி பண்ணிடுவோம். அதில் தான் நான் இந்த பொண்ணு சாட்சியை கேட்டப்பறம் தான் இனிமே நான் 10 மணிக்கு மேலே ஃபோனே தொடரும். ஏதோ 10 மணி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வேண்டாம், சர்ச்சுக்கு போகிறோமா வேண்டாம், அந்த ஃபோன் அதே. ஆனால் மிஸ்டு கால் அதெல்லாம் இருக்கும். அது மாதிரி பிடிச்சி. இப்போ இந்த காண்டக்ஸ் புறஜாதி மக்கள் மத்தியில் வாழ்கிற தேவ ஜனமே, நீ உன்னை காத்துக்கொள். ஒரு கிறிஸ்தவ நாடுகளில் பேருக்கு கிறிஸ்தவங்க அந்த நாடாக இருந்தால் கூட சில மூட நம்பிக்கைகள் நம்மகிட்ட இருக்காது. ஒரு ஆப்பிரிக்கா, ஆசியா மாதிரி நம்முடைய கண்டங்களில் தான் இந்த மாதிரி அதிகமான ஒரு சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், இப்போது இந்த பாபேல், நான் இப்போ சும்மா கொஞ்சம் குறித்து வச்சுருக்கிறேன். பாபேல்னா இது பாபிலோன், இது எந்த காண்டக்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி முதல்ல ஆதியாகமம் 11:9 அங்கே பாபேல் அந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டி நம்ம இந்த இடத்துல குடி வந்துடணும், நம்ம ஒரே இடத்துல இருந்திருக்கணும், ஒரே பாசையை பேசணும், நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு இடத்துல கூடி செய்யும்போது தான் ஆண்டவர் பாசையை தாறுமாறாக்கி அவர்களை சிதறடித்தால் அந்த இடத்துக்கு பேர் பாபேல். அது ஒரு காண்டக்ட் சிலர் சொல்கிறாங்க. பாபிலோன் இந்த ரூட்லேருந்து வந்தது. அப்போ ஜனங்கள் ஒரே இடத்துல இருந்து இதிலேயே நம்ம காலத்தை ஓட்டிடலான அந்த மனித திட்டங்களை தேவன் மாற்றி ஜனங்களை சிதறடித்தார்கள். அதுதான் நாம் 2 நாளாக கேட்குறோம். 8ஆம் அதிகாரத்திலே நாம் அப்போஸ்தலர்கள் சிதறப்பட்டவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஜனங்கள் அங்கங்கே போகும்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிறாங்க. நான் சிலர் எனக்கு தெரியும், இந்த அரபு நாடுகளில் வேலைக்கு போகும்பொழுது அங்கே வாரத்தில் நிறைய நாடுகளில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சண்டே சர்வீஸ் அலோவ் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸுக்காகவே அந்த ஒரு ஃபெலோஷிப்புக்காக இந்த தமிழ் ஃபெலோஷிப், தமிழ் சர்வீஸ் நடக்குன்னா ரட்சிக்கப்படாத சில தமிழர்கள் கூட அந்த சர்வீஸுக்கு போய் அங்கே ரட்சிக்கப்பட்டு இங்கே ரட்சிக்கப்பட்டவங்களாம் வந்திருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தேவன் நீ சில புற இடங்களுக்கு நம்ம அனுப்புனார் கூட, ஆண்டவரே வேலை நிமித்தம் சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், துபாய் போகிறேன், இப்படியெல்லாம் நான் போனால் கூட ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை, ஏனென்றால் இங்கே இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, அங்கே நான் எப்படி ஊழியம் செய்கிறது அப்படின்றத நம்ம ஒரு விருப்பப்பட்டான். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த விருப்பத்தோடு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன மினிஸ்ட்ரியை உங்களுக்கு தருவார். இப்போ எங்கள் குடும்பத்தில் சிலர் நண்பர்கள் சிலர் இவங்கெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு சொல்லுவேன், இல்லை அந்த நாட்டில் எல்லாம் பேச முடியாது, அதில் ஏதாவது முடிஞ்சதை செய்யுங்கப்பா, எதையாவது ஒன்று செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க, சபையில் இருக்கிற மக்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், ரசிக்கப்படாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடுங்க, விருந்து வைங்க, அவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அப்படியெல்லாம் அவங்க ஃபெல்லோஷிப்பை விரும்புவாங்க. அங்கெல்லாம் ஒரு அந்நிய தேசம், அந்நிய தேசத்தில் பழக்க வழக்கங்கள் ஜாஸ்தி பழக முடியாது. அப்போ நம்ம கல்ச்சர், நம்ம இந்தியன் கல்ச்சரை சேர்ந்தவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள அப்படிலாம் சில ஆலோசனைகள் சொல்லுவோம். அந்த ஆலோசனை அவங்க சின்சியராக செய்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன்னு எனக்கு ஃபோட்டோலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் செய்கிறோம் பாருங்கள். கிறிஸ்துமஸுக்கு வீடுக்கு போனோம், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்கு, ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு போனோம், அப்படியெல்லாம் எனக்கு கூட ஃபோட்டோ வரும். சரி, இப்போது இந்த பாபேல் என்பது ஒரு குழப்பத்தின் இடம். இந்த குழப்பத்தின் இடத்துலேருந்து தேவன் நம்ம எங்கேயாவது ஒரு சிதறடிக்கு போனாருன்னா நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். இல்லை நான் இங்கேயே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக பிடிக்காதபடிக்கு அந்த குழப்பத்தின் தேவன் நம்மை மாற்றினார்னா சந்தோஷமாக நம்ம போயிடலாம். தானியேல் 4:30 ஒரு வசனத்தை பார்க்குறோம். அங்கே அவர் நேபுகாத் நேச்சர் சொல்கிறாரு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு. இது ஒரு பெருமை. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் ஒரு மாடாக மாறிடுறான், மிருகமாக. நீங்கள் அதை பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிருகமாக மாறிடுறான். இந்த பாபிலோனிடத்திலிருந்து நீங்களும் உங்களை தப்பித்துக் கொள்ளணுன்றது பெருமையிலிருந்து. பெருமை எல்லாருக்குமே வந்துடும். நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னாதே
பெருமைன்றது நம்ம நினைக்கிறோம் எங்கிட்டலாம் பெருமை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்மளை மறைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒளிஞ்சு கிடக்கும். சில இடத்துல சில வியாபாரிகள்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அவங்க சரியாக பதில் சொல்ல மாட்டேன், அசால்ட்டாக இருப்பான். நான் யார் தெரியுமா ஐயா, நான் ஒரு சேல் டாக்ஸ் ஆஃபீஸர்னு எங்கள் வீட்டில் கூட திட்டுவாங்க. 15 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த வாய் கொழுப்பு இல்லைப்பா, இதை ஒன்று சொன்னான்னா அப்படியா சார் அப்படிமா. இப்படி நம்ம மிஸ்யூஸ் பெருமை, அது நம்மளை அறியாமல் வர்ற அவனுக்கு உடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு. நம்ம ஒரு சாதாரண ஆர்டினரி லுக்கிங் மேன், நம்மளை கண்டா அவனுக்கு இலக்காரமாக இருக்குது, ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறான், சேல் டாக்ஸ் ஆஃபீஸர் அப்படியெல்லாம். சரி, இப்போ இவன் ஒரு பெருமை. நீங்கள் நினைக்கலாம் பெருமை பணக்காரன்கிட்ட தான் இருக்கும், அறிவாளிகிட்ட தான் இருக்கும், புத்திசாலிகிட்ட தான் இருக்கும், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே நான் ஒரு 2-3 வருஷம் பிச்சைக்காரர்களுக்கு ஊழியம் செஞ்சேன். நீங்கள் அதை ஆச்சரியமாக நினைக்கிறேன், பிச்சைக்காரர்களுக்கு போய் என்ன ஊழியம் செஞ்சீங்கன்னு நினைக்கலாம். அதுக்கு ஒரு பயிற்சியெல்லாம் கூட நான் பெற்றேன். அது ஏன் அந்த ஊழியத்தை செஞ்சேன்னா, நானாக பெருமை செய்யலை. ஒரு சபையில் நான் இருக்கும்போது அந்த சபைக்கு நிறைய பிச்சை எடுக்க ஜனங்கள் வருவாங்க, 20-28 30 பேர் வருவாங்க. வரும்பொழுது அவங்க இந்த குஷ்டரோகியெல்லாம் வருவாங்க. அப்போ அந்த பாஸ்டர் நான் என்கிட்ட சொன்னார், இந்த பெரிய தொல்லையாக இருக்குது, நம்ம சர்ச்சில் ஆரோக்கியமாக சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்குது, இங்கே இந்த பசங்க இந்த பிச்சைக்காரங்களில் வியாதியஸ்தான் அதெல்லாம் வர இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இவனை வெளியே வராத காம்பவுண்டுக்குள்ளே நுழையாதான்னு சொல்லவும் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா தருத்தர்களை நினைத்து கொள்ளுங்கள், தியாகமாக தருத்தர்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். நான் இவங்களை விரட்டி அடிச்சிட்டேன்னா ஆண்டவர் என் மேலே கோச்சிக்காது, ஏதாவது ஆலோசனை. நான் சொன்னேன், ஒன்று செய்கிறேன், இவனெல்லாம் அழைச்சிட்டு தனியாக போயிடுறேன், ஆராதனை முடிஞ்ச பிறகு பண்ணிடுறேன், நீங்கள் காசு கொடுக்குற ஆள்லாம் காசை கொடுத்துருங்க, நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு அவங்களுக்கு இந்த பக்கமே சர்ச்சு பக்கமே வர விடாமல் நம்ம கிரவுண்டில் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஊழியம் செய்கிறேன்னு நான் கமிட் பண்ணேன். அது ஒரு 1 or 2 years செஞ்சேன். அப்போ தான் எனக்கு அந்த பயிற்சி அளித்தவர் சொன்னார், நீங்கள் பிச்சைக்காரன்னு நினைக்காத, பேரை சொல்லி கூப்பிடுங்க. நான் அதனால் எல்லோரும் பேரையும் மனப்பாடமாக வச்சுருப்பேன். ஏன்னா மாயாண்டி நல்லா இருக்கியா, என்ன லட்சுமியம்மா, ஒரு வாரம் ஆச்சு அவங்கள பார்த்து அப்படின்னு இப்படி நீங்கள் அன்பை பாராட்டுனா நீங்கள் சொல்கிற சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு அந்த ஒன்று சொன்னாங்க. அப்போ தான் ஒன்று கண்டுபிடிச்சேன், இப்போ நம்மை மாதிரி நடுத்தர மக்களத்தில் இருக்கிற எல்லா சுபாவங்களும் அவங்கள்ட்ட இருக்குது. நம்மகிட்ட என்ன இருக்குது, ஜாதி சுப்பீரியாரிட்டி இருக்குது, நம்மகிட்ட இருக்குது படிப்பு சுப்பீரியாரிட்டி இருக்குது, சரீரத்தினுடைய அழகை பற்றி நம்ம நினைக்கிறோம், நம்ம பேக்ரவுண்டு, நான் எப்படிப்பட்ட பேக்ரவுண்டு உள்ள ஆள் தெரியுமா நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி அத்தனை சுபாவமும் இருக்குது. இவங்கள்ட்ட பழகின போது தான் தெரியுது, இவன் சார் அவன் நம்ம ஜாதி இல்லை சார், எங்கள் ஜாதி இல்லை சார், இருக்கு 2 பேரும் தட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க, உனக்கு இதில் ஜாதி பிரச்சனையா சார், நான்லாம் ஒரு பேக்ரவுண்டு உள்ளவன் சார், பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருக்கா, இல்லை நான் பின்னாடி பேக்ரவுண்டு. ஒரு பாத்திமானு ஒரு முஸ்லீம் அம்மா வரும், அது எங்கிட்டே சொல்லுது, சார் பிச்சைக்கார பசங்க சார் இவங்க, அது கொஞ்சம் நாகரிகமாக வரும், அது ஜென்டிலாக ஓரமானு பிச்சை எடுக்கும். அது சொல்லுது என்கிட்ட, சார் பிச்சைக்கார பசங்க சார், நீ என்ன விஷயமா வந்தா நீ இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சுபாவங்கள், அந்த பெருமை, நான் யார் தெரியுமா அப்படின்ற பெருமை. அப்போ இந்த பாபிலோனுடைய ஒரு சுபாவம், இந்த நெபுகாத் நேச்சர், இந்த பாபிலோனை நான் உண்டாக்கினது நான் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் நமக்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக அடி போடுவார். அப்போ இவருக்கு உடனே ஒரு அடி போட்டு அவன் மிருகமாமான். அது நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். 4ஆம் அதிகாரத்தில் இங்கே பின்னாடி படித்து, தள்ளப்பட்டான், மாடுகள் போல ஆகப்பட்டான், மிருகங்கள் சாப்பிட்ற உணவை சாப்பிட்டான், அப்புறம் ஒரு நாள் அவனை ஆண்டவர் மனுஷனாக மாற்றின அந்த கதையெல்லாம் இருக்குது, அது பின்னாடி வருது. அது நம்புறது கஷ்டமாக இருந்தாலும் பைபிள் எழுதியிருக்கு, இட் இஸ் ரிட்டர்ன், அதனால் மாறினானே. இப்போ பெருமை உணர்விலிருந்து எப்படி இதில் நம்ம தப்ப வேண்டியிருக்கு. உன்னை விடுவித்து காத்துக்கொள், பாபிலோனுடைய இது ஒரு பெருமை சுபாவம். அதில் நம்ம எதையாவது ஒன்று இருக்கும், அப்படி ஏதாவது சொல்லிட்டா கூட நம்ம அதை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டணும், சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கூட அப்படி நம்ம கவனமாக இருக்கணும். நாங்கள் திண்டுக்கல்ல என்ன அரியலூரில் என்னோடு ஊழியம் செய்கிற ஒரு சகோதரன் ஒரு ஹோட்டலில் சர்வ் பண்ணும் பொழுது, அங்கே ஒரு மோகன் கவின்னு இப்போ ஃபேமஸான சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த சர்வர் சரியாக அவர் சர்வ் பண்ணலை. அப்போல்லாம் சர்வர் தான் இலையெல்லாம் எடுப்பாங்க, சர்வர் தான் சர்வ் பண்ணுவாங்க. அப்போ அவரை ஒரு கோபத்தில் சொல்கிறார், நீ HCL பொறுக்கிறாள் தானையா அப்படின்னு சொல்லிவிட்டார். இவர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி வேலை செய்வார், இவர் ரட்சிக்கப்பட்டவர், இவர் விசுவாசி, எங்களோட ஊழியம் செய்வார். அவரை பார்த்து ஒரு கோபத்தில் ஒரு சரியாக சொல்ல, என்ன தானே HCL பொறுக்கிறாள் தான் அவன் புத்தியம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொன்ன உடனே ராத்திரி பூரா அவர் தூங்கலை. எப்படி பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள விடுவாரா, அவன் ஒரு ரட்சிக்கப்பட்டான். ராத்திரி பூரா அழுது, ஆண்டவரே
அந்த மனுஷனை இப்படி பேசிட்டேன்னா, இப்போ உலக மனுஷனாக நம்ம இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? சத்தான் தெரியாமல் பேசிட்டோம், சரி இனிமேல் பேசாமல் இப்படி தான் விட்டுருப்போம். அதனால் ஒரு ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறனால, அவருக்கு ஆவியானவருடைய துணை இருக்கிறனால, வேத புத்தகம் இருக்கிறனால, திருச்சபையில் இருக்கிறனால, ஊழியம் செய்கிறால என்கிட்ட வந்தார். அண்ணே ராத்திரி பூரா அழுதுகிட்டே தான் இருந்தேன், இப்போ சொல்லிவிட்டோமேனிச்சு. அப்புறம் திருப்பி அடுத்த நாள் என்ன செஞ்சீங்க அண்ணே? அடுத்த நாள் காலையில் போய் அந்த சர்வர்கிட்ட கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிங்க, நான் தெரியாமல் அவசரப்பட்டு. இப்போ அவரும் அழுதுட்டாரான். ஒரு திட்டு நாங்கள் ஒரு நாளில் எத்தனையோ திட்டுகள் வாங்குகிறோம், எவ்வளோ அவமானப்படுறோம். இப்போ சர்வர் கொஞ்சம் நாகரிகமாகலாம் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இருக்காது, 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த இவ்வளோ பேர் அந்த மாதிரி சூழ்நிலையில் கட்டிக்கிறதுக்கு இது பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ரெப்பன்டன்ட் ஸ்பிரிட் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன ஆவியானவர் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டா கூட அதை ரெக்கன்சைல் பண்ணிடணும், அது கெட்ட நமக்கு. அப்போ அதான் குடியிருக்கிற ஒன்று விடுவித்துக்கொள், அந்த மாதிரி பழக்க வழக்கத்திலேருந்து விடுவித்துக்கொள். இப்போ இந்த வெளிப்படுத்தினல் 17:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா அருவருப்புகளை பற்றி எழுதியிருக்கு. பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் அவள் தாய் அப்படின்னு எழுதிச்சு. அது மாத்திரம் 17:6 அதை ஒரு ஸ்திரீயாக பெர்சானிஃபை பண்ணியிருக்குது. அது பரிசுத்தவான்களினுடைய இரத்தத்திலும் இயேசுவின் சாட்சியிலும் வெறி கொண்டிருக்கிறாள். இந்த பாபிலோனுடைய இந்த குணாதிசயம் ஒரு தேவனுடைய மனுஷனுக்குள்ள அவன் அதை விடுவித்து கொள்ளாததுனால அவனுக்குள்ள புகுந்து திருச்சபையில் சில சர்ச்சைக்குரிய காரியங்களை பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது என்ன சொல்றாரு? புறஜாதிகளுக்குள்ளும் சொல்லப்படாத 1 கொரிந்தியர் 4 நினைக்கிறேன், புறஜாதிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரம் உங்களுக்குள் உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேனே. அப்போ அவர் இவ்வளவு துக்கத்தோட அடுத்த 2 கொரிந்தியரில் அவர் சொல்லும் பொழுது, போதும் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, இனிமேல் அவனை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படி 2 கொரிந்தியரில் அந்த மனிதனை குறித்து அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படி அவனை சாத்தானத்தில் ஒப்பு கொடுத்துக்கிறேன். அவன் வியாதிப்பட்டு மனம் திரும்பி பரலோகத்துக்கு வந்துடுவான், அவனை ஒரேடியாக போன அவன் நரகத்துக்கு போடுவான் அப்படின்னு சொல்லி புறஜாதிகளுக்குள்ளும் சொல்லப்படாத பாவங்கள் விசுவாசிகளுக்குள்ள ஊழியர்களுக்கு காணப்படுதே அப்படின்னா இந்த குணாதிசயத்தில் நம்ம தப்பிக்காமல் இருக்கு. அருவருப்புனா நீங்கள் நீதிமொழிகள் 6:16-19 பார்த்தீங்கன்னா மேட்டிமையான கண், இதில் ஒரு 7 காரியம் இருக்குது. பொய் நாவு, ரத்தம் சிந்தும் கை, துர்ஆலோசனை உள்ள இருதயம், தீங்கு செய்யும் கால், பொய் சாட்சி, விரோதம் உண்டு பண்ணுதல். விரோதம் எதிர்க்கிறது, இது சரியான்றது. 16ஆம் அதிகாரம் 8 கோராகின் புத்திரர்கள் மோசேக்கு விரோதமாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு நீயும் மோசேயும் ஆரோனும் நீங்கள் தான் ஓவராக போகிறீங்க அப்படி இப்படியெல்லாம் சொல்லி அவங்கள காயப்படுத்துகிறாங்க, எதிர்ப்புக்கிறாங்க. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த பூமியில் மோசேயை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் ஒருவரும் இல்லை என்று அவனை பேர் பெற்றாள். இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள நுழைகிறது உரிமை பெற்ற ஒரே ஆள் அந்த ஆரோன். இவன் 2 பேருக்கு விரோதமாக நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பாபிலோனிய ஒரு குணாதிசயம். கடைசியில் அவனுடைய முடிவை நம்ம பார்க்குறோம். பெரிய பள்ளத்துக்குள்ளே எல்லாரும் இறந்து போகிறது. 12ஆம் அதிகாரத்தில் 8ஆம் ரொம்ப உருக்கமாக இருக்கும். அதில் இவன் 2 பேரும் சேர்ந்து மோசேக்கு, மீரியாம் மோசேனுடைய அக்கா, ஆரோன் மோசேனுடைய அண்ணன், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த எத்தியோப்பிய ஸ்திரியை நீ கல்யாணம் பண்ணது அப்படின்னு ஒரு கான்டெக்ட். அது என்ன பெரிய பழைய ஸ்திரியா மனைவியா எதான்னு தெரியல. அது நிமித்தம் மோசேயின் இடத்துல அவங்க சண்டைக்கு போகிறாங்க. நீ அதை படித்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப உருக்கமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்குமா இருக்கும். அப்போ அவர்கள் மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. வேத வசனம் சொல்கிறது மோசே அமைதியாக இருந்தார். சில நேரங்களில் நீங்கள் கடுமையாய் விமர்சனம் பண்ணப்படும் பொழுது அமைதியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கொந்தளிக்கத்தான் செய்யும். வீண் பழியை போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு கொந்தளிப்பு ஏற்படும். ஆனால் மோசே அமைதியில். அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் உண்டு. அதில் என்னன்னா, கர்த்தரதை கேட்டார். அது அந்த வசனம் தான் அதில் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 12ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில் இருக்குது. அது இவங்க 2 பேரும் மோசேக்கு விரோதமாக ஆரோனும் அந்த மீரியாமும் அவங்க 2 பேரும் அதை பேசும்போது மோசே அப்படியே அமைதியாக நிற்கிறான். அந்த வசனம் ஒரு நாள் நான் படிக்கும்போது கூட இல்லை, ரொம்ப உடஞ்சி போச்சு. கர்த்தரதை கேட்டார், நீங்களும் நானும் ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக விசுவாசிகளுக்கு அநியாயமாய், சில நியாயமான காரணம் இருக்கும் சில விசுவாசிகளை கண்டிக்கிறதுக்கு, சில ஊழியக்காரனை கண்டிக்கிறதுக்கு நியாயமாக. நேற்று கூட உங்கள்கிட்ட சொன்னல, ஒரு ஊழியக்காரன் பிரபலமான ஊழியக்காரர், செத்த ஈக்கல் தைலக்காரன் நாரி அடக்கியார், ஐயா கொஞ்சம் அதை விட்டுடுங்க ஐயா அப்படின்னு. அப்போ நம்ம நியாயமான கண்டிக்கிறது, இது அநியாயமாய்
அந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் அதை கேட்டார். கேட்ட உடனே வாங்கினார். விசாரணை டைரக்டாக ஆண்டவரே விசாரிக்கிறாரு. என்ன விசாரணை? விசாரணை பண்ணும்பொழுது பதறாங்க. ஐயோடோ, மோசையை பற்றி உனக்கு அந்த சாப்டரை படிச்சிங்கனாலே புல்லரிக்கும். அப்படி விசாரணை பண்ணும் பொழுது அதுக்கு உடனே அவள் குஷ்டமாக அந்த மீரியாம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கணும், அவனை துப்புகிறது இல்லையா, அவள் கிடக்கட்டு. இவள் நிமித்தம் ஒரு வாரம் அந்த கானான் தேசத்து பிரயாணம், மூவிங்கில் இருந்த பிரயாணம் நின்றுச்சு. ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு இவளால். இவள் ஒரு வாரம் அதுக்குள்ளே தான் அந்த பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும் குஷ்டம் வந்துச்சுன்னா. அப்போ நான் கூட யோசித்தேன், ஆரோனை நீங்கள் தண்டிக்கலையே சப்பா, ஆரோனும் சேர்ந்து தானே கூட்டாக தானே சேர்ந்து மோசேக்கு விரதம் வந்தாங்க, இவ்வளோ தண்டிச்சிட்டிங்க ஆண்டவரே, ஏன் இந்த ஆரோதனுக்கு மட்டும் தண்டனை இல்லை? அவன் ஆரோதனால் அறிக்கை பண்ணுறான், ஆண்டவரே தெரியாம மதியனமாய். அந்த பகுதியை பார்த்தா தெரியும், அவன் கெஞ்சுறான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கன்ஃபெஷன். நாங்கள் அந்த மதியனமாக தான் செஞ்சிட்டோம். அதனால தான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரதை கவனித்து கேட்பார். மல்கியாவுடைய கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். அதனால தான் நம்ம விசுவாசிகள் கூட ஒன்றுக்கு ஒன்று பேசும்பொழுது மற்ற பேச்சுகளெல்லாம் ரொம்ப பேசிடக்கூடாது. முந்தியெல்லாம் அப்படி பேசிட்டு கிடந்தவன் இப்போ நம்ம எல்லாம் அதெல்லாம் தெரிஞ்ச ஐயோ ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு, நேற்று பாஸ்டர் சொல்கிறாரு இது ரெக்கார்ட் ஆகுது, நான் சொல்லக்கூடாதுன்ற. அப்போ பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக நம்ம இருக்கணும் பார்த்தீங்களா? அப்போ நம்ம கவனம் கர்த்தருக்கு நான் எங்கள் வீட்டுக்கு வரவங்கட்டெல்லாம் சொல்லிருக்கு, நல்லா பேசாதீங்க ஐயா, அங்கே ரெக்கார்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன ரெக்கார்டு ஓடும்? பரலோகத்தில் நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கணும், கர்த்தரதை கவனிக்கணும். அந்த ஊழியக்காரன் சில உண்மைதான், சிலது எச்சரிக்கையாக இருக்கணும், அதுக்காக ஜபத்துக்காக சொல்லுங்கள். ஓகே, இப்படி மிஞ்சி கிஞ்சி ஏதாவது எடுத்துக்கட்டி சொல்லிவிடாதீங்க. அதனால் இப்போது அந்த அருவருப்பான காரியம், அந்த மீறிய எதிர்த்து நிற்கிறது ஒரு அருவருப்பு, அது ஒரு பாபிலோனிய குணாதிசயம். அதில் பார்த்து செய்யணும். ஊழியக்கார் 2-3 பேர் ஐயா நீங்கள் செய்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது தவறில்லை. ஆனால் அது ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஈகோவில் பாதிக்கப்பட்டு எதையும் சொல்லிடக்கூடாது. அப்புறம் பார்க்குறோம் வெளிப்படுத்தல் 18:2 அது பேய்களின் குடியிருப்பு, அசுத்த ஆவிகளின் வீடு, அசுத்தம் மற்றும் அருவருப்பான கூடு. பாபிலோன் ஒரு பிசாசு குடியிருக்கிற இடம். அதனால் நீ அந்த இடத்துல நீ ரொம்ப அவங்களோட ஒப்புரவு வச்சுட்டா ரொம்ப கஷ்டம். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு மிகப்பெரிய சவால், உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் மற்ற மார்க்கத்திலேருந்து வந்திருந்தால் உங்களுக்கு அந்த சவால்கள் தெரியும். எனக்கு மிகப்பெரிய சவால் என்னென்னா, நண்பர்களை எப்படி விடுறது. அவனை நான் சின்ன வயசுலேருந்து பழகியிருக்கேன், அவன் என் உயிர் நண்பன், அவனை வச்சு தான் நாங்கள் சினிமா கதை பேசுவோம், அவனை வச்சு தான் அரசியல் கதை பேசுவோம், அங்கே அப்போ வச்சு தான் அந்த பெண்களை பற்றி, அப்போல்லாம் ஒரு பெண்களை பற்றி பேசுகிறதே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போ அப்படிப்பட்ட இந்த காலகட்டம்லாம் ரொம்ப மாறிப்போச்சு. நான் சொல்கிறது 60கள் 70 ஆரம்பத்துலலாம். இப்போ அந்த பெண்களை பற்றி அது 1 மணி நேரம் பேசுவான். அப்படியாக சினிமா நடிகோ இப்படியெல்லாம் பேசுவான். இப்படியெல்லாம் பழகின நண்பர்கள் அப்படியே இருக்கிறான். அந்த நண்பர்களெல்லாம் உயிர் நண்பா. இப்போது ரசிக்கப்பட்டாச்சுன்னா இப்போ அவன்கிட்ட போனால் அந்த கதை தானே பேசுவான். அப்போ நான் என்னை ரட்சிப்புகள் நடத்த அந்த பாஸ்டர், அவர் நம்ம பாஸ்டர் கூட தெரிஞ்சவர், அவர் இறந்து போயிட்டார். அவர்கிட்ட சொல்கிறேன், நாங்கள் அவர் மலையாளின்றனால நாங்கள் அப்பிச்சனே தான் சொல்லுவோம். அப்பிச்சு இந்த மாதிரி என் நண்பர்கள் எல்லாம் நிறையா பேர் இருக்கானோ அந்த திண்டுக்கல் உள்ள, அவன் என்னை என்ன செய்கிறது, அவன் ஒன்று சுவிசேஷம் சொல்லு, இல்லைன்னா அவனை விட்டுடு, அவன் ஒன்றைய காலி பண்ணிடுவான். அவன்கிட்ட போனான், மலையாளத்தை அவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான், உன் பேச்சு சரியில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக பேச வர மாட்டேங்கிறான், என்னவோ சர்ச்சுக்கு போகிறாங்கிறான், உனக்கு என்னதுக்கு இந்த வேலை அப்படின்னு அவன் நண்பர்கள் பேசுகிறான். இப்போ எங்கள் அப்பச்சக்கிட்ட சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, அவங்ககிட்ட போயிடாத, மறுபடியும் அங்கே இழுத்து விட்டுருவான், குப்பையில் கொண்டு சீரழிஞ்சு போடுது. உனக்கு இப்போ ஒரு தனிப்பட்ட கான்டாக்ட் ஏற்பட்டிருக்குல்ல, நீ ஏசப்பா அவங்ககிட்ட பேசு, பைபிளை படிக்கும்பொழுது கர்த்தர் பேசுகிறது உனக்கு தெரியுதில்ல, ஞாயிற்றுக்கிழமை எப்படா வருது. இப்போ அந்த ஆசையெல்லாம் ஊட்டி விட்டார். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். யார்? பத்ம தீவில் யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த மாதிரி தனியாக அந்த தீவில் கிடக்கிறமே, இப்போ நான் வெளியில் இருந்தேன்னா எங்கள் சகோதரிகளோட எவ்வளவு உற்சாகமான ஆண்டவரை ஆராதிப்பேனே, இப்படி கிடக்கிறேனே நீ சொல்லும்போது ஃபயர் ஆயின உடனே வானம் திறந்துருச்சு. வானம் திறந்த உடனே வெளிப்படுத்தினேன், பூரா எழுதிட்டார்.
பெரிய பெரிய தரிசனங்கள். அப்போ இப்படியெல்லாம் நம்ம ஆசை. நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனால் ஒரு பிரியாணி போகிறது மாதிரி, அங்கே தான் தலப்பாக்கட்டி பிரியாணி அப்போ ஆரம்ப காலம். அது அந்த தலப்பாக்கட்டி கடையில் போய் சாப்பிட்றது மாதிரி இந்த சபை ஆராதனைகள் நமக்கு எப்படாது வரோம். ஏன்னா அப்போ நான் வேலையில்லாமல் இருந்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்போ நீ இந்த கூர்மையெல்லாம் மங்கிடும். இந்த பயல்கள்கிட்ட போனால் அவன் போய் பிரெயின் வாஷ் பண்ணி எதையாவது சொல்லிட்டு போட்டான். அவன் சொல்லுவான், அவன் கடைசி வரைக்கும் உன்ட்ட வரப்போறானா? இயேசு உன்ட்ட கடைசி வரை வருவார். கடைசி வரைக்கும் உன்னோட கூட வருவார். உன்னை கடைசி உன் நண்பர்கள், சிநேகிதர்கள், அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாம் இடையிலே அவங்க பாட்டுக்கு கலண்டு போயிடுவாங்க. அப்போ உனக்கு ஒரு ஆள் பெருமனன்ட்டு கம்பெனி, மனைவி, கணவன் மனைவி உறவு கூட அதுவும் ஒரு காலத்தில் பிரிஞ்சு போகலாம், இறந்து போகலாம், பிரிந்து போகலாம். அப்படிலாம் மக்களுக்கு உற்சாகப்படுத்தின உடனே தான் அப்போது அந்த இதை நமக்கு சொல்லி கொடுத்து தான் அந்த உறவுகளெல்லாம் கட் பண்ணுது. உலக பிரகாரமான உறவுகள் அதெல்லாம் கட் பண்ணி விட்டு தப்பிச்சம் புழைச்சேன்னு வந்து இந்த இது பேய்களின் குடியிருப்பு. அவங்கள நம்மளை வந்து தவறான வழியில் மறுபடியும் சத்துரு அவங்களை கொண்டு நம்மளை வந்து டீஸ் பண்ணுவோம். அதை செய்யாத, இதை செய்யாதுன்னு சொல்லி. அதனால் அந்த இடத்துக்கு போகாத என்று சொல்லி, வெளியே வா என்று சொல்லி இருக்கும்படி 18:4 நம்ம பார்த்தோம்னா, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படி வெளியே வா. நீ போய் இருக்காத, அந்த இடத்துல இருந்தால் உங்களை தொற்றி பிடிச்சிக்கணும். அதான் பாபிலோன் என்பது இவ்வளவு காரியங்கள் நம்ம அடங்கியிருக்கு. பாபிலோன் என்பது ஒரு குழப்பம் நிறைந்த இடம். அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்துடணும். பாபிலோன் என்பது பெருமை. அந்த சுபாவம் பாபிலோன் பெருமை உள்ளது. அந்த பெருமை நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இப்போவும் அதுக்குள்ள தான் கிடக்கும். ஏதாவது ஒன்று யார் தெரியுமா அப்படின்னு எதையாவது ஒன்று தெரியும். அருவறுப்புகள், அதில் 7 அருவறுப்பு சொன்னேன். அப்படி அருவறுப்புகள் நிறைந்த இடம் அது. அந்த 17:6 அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்திலும் இயேசுவின் சாட்சிகளிலும் வெறி கொண்டிருக்குது. அப்போது நம்ம மேலே அதுக்கு சத்துருக்கு ரொம்ப போராட்டம். நான் அடிக்கடி ஒரு உலக மனிதருடைய வாழ்க்கை வரலாறுலாம் படித்து பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய இடத்துல அப்துல் கலாம், ரட்டன் டாட்டா, இப்படி அந்த கஸ்தூரிபா காந்தி, எத்தனையோ பேர் படிச்சுட்டு எனக்கு அழுகையே வந்துடும். ஒரு ஆண்டவரை அறியலை, ஆனால் அவங்க வாழ்க்கை இவ்வளவு பெர்ஃபெக்டாக வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சிருக்கிறாங்களே. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கூட ஒரு தடவை ஜெபம் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இவங்க இவ்வளவு பணங்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு கண்டிஷனில் இருந்துக்கிட்டு, இந்த ஆகாகான் பேலஸில் தான் அந்த அம்மா இறந்தாங்க, கஸ்தூரிபா காந்தி, பூனாவில். ஒரு நாள் அங்கே போயிருந்தேன். அப்போ அவங்க கடைசியாக மரணத்தின் போது அவர்கள் வைத்திருந்த ஆஸ்திகள், அவங்க இறந்த இடத்துல, அவங்க அந்த ஹவுஸ் அரெஸ்ட் வெள்ளக்காரன் அப்படின்னா 1945. அப்போ அவருடைய ஆஸ்திகள் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்தூரிபா காந்தியுடைய ஆஸ்திகளை அங்கே வச்சுருக்கு. அதில் என்ன இருக்குன்னா, ஒரு கண்ணாடி இருக்குது, கண்ணாடிக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் இல்லை, உடஞ்சி போச்சு, கயிறு இருக்குது, கைத்தை வச்சு காதில் சுற்றிக்கிட்டு, சில பாசிகள் இருந்தது, சில முக்கியத்துவமற்ற பொருட்கள், ஒரு கிழிந்த பை, ஒரு கிழிந்த பர்ஸு. இதுதான் அதில் இருந்துச்சு. நான் அதை பார்க்குறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் அதை நான் பார்க்குறேன். ஆண்டவரே, ஒரு ரட்சிக்கப்படாமன்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் இந்த அம்மா சேர்த்து வச்ச ஆஸ்திகள் இவ்வளோதான். உலகம் பூரா அந்த அம்மா நினச்சா எதையும் கொடுத்துக்கலாம். ஆனால் மோஸ்ட் அன்இம்பார்ட்டன்ட், நம்ம வீடுகளில் அது இருந்தால் உடனே குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அந்த குப்பையில் ஓடுக்கிற அந்த அம்மா சேர்த்து வச்சுருக்க, இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய தியாகம், இதெல்லாம் எனக்கு புரியும். அப்புறம் எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் ஒரு கன்வின்ஸ் பண்ணார். அவங்களுக்கு சத்துரு விரோதி அல்ல, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு நீ சன்மார்க்கமாக வாழ்றியோ துன்மார்க்கமாக வாழ்றியோ, ஹி டசன்ட் பாதர் அபவுட் இட். அவன் நம்ம ஃபீல்டுக்குள்ள இருக்கான், சன்மார்க்கமாகவே எடுத்துகிட்டு போகிறான், எப்படி இருப்பான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. எதிரியான சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தெரிகிறான். எப்பவும் நம்ம மேலே ஆக்டிவாகவே நமக்கு ஒரு சனியாக செக்யூரிட்டியை போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கான். எங்கே போனாலும் வந்து இடைஞ்சல் பண்ணுறது மாதிரி ஒரு ஆள். தேவதூதர்கள் நமக்கு இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு சுயாதீனம் உள்ள மனிதர்கள். நம்ம வந்து ஃப்ரீவில் இருக்குது, நல்லது கெட்டதை சூஸ் பண்ண முடியும். ஆனால் எதை சூஸ் பண்ணுறோம்? அப்போ சத்துரு ஒரு விசுவாசி மூலமாகவே வருவான். அதனால் என்ன தப்பு இருக்குது? வாங்க, அது என்ன இருக்குது? இப்போ நான் அந்த ஹோலிலேண்ட் டூர் போகும்பொழுது இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு சர்ச்சு கட்டி வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் ஒயின் கடை இருக்குது. வர்றது பூரா யார் கானாவூர் கல்யாண வீட்டை பார்க்குறதுக்கு யார் வருவா? ரட்சிக்கப்பட்டவன் உலகத்தில் இருக்க 200 நாட்டிலக்காரெலாம் வர்றான்.
வரவன் அவன் தான் வந்து நிற்கிறான். நானும் போய் நிற்கிறேன். என்ன அந்த கடைக்காரன் கேட்குறான், உங்களுக்கு அந்த போதையான மது வேண்டுமா, போதை இல்லாத, அப்படி கேட்குறான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? போதை ஆல்கஹாலிக் ஒயின் டு யூ வாண்ட், ஆல் டு யூ வாண்ட், நாட் நான் ஆல்கஹாலிக். அப்போ அங்கேயும் ஒரு ஒரு விசுவாசிகள் வாங்க வர இடத்துல அந்த போதை நிறைந்த அதுவும் ஹீஸ் அவைலபிள் தேர். அதுலேயும் 4 பேர் நிற்கிறான். எனக்கு அந்த போதை ஓயினை கொடுக்குறாங்க. எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான், அங்கே நான் கிறிஸ்டியன்லாம் ஜாஸ்தி வர்றது. அப்போ எப்படி ஒரு சோதனை பாருங்கள். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு எங்கே போனாலும் ரொம்ப ஒரு சோதனை. அங்கே சில பெந்தகோஸ்து ஒரு பாஸ்டரம்மா 2-3 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க யோர்தானில். எனக்கு ஒரே ஷாக்காக போச்சு. எனக்கு அந்த ஞானஸ்தானம் கொடுத்தவர் என்னோட வந்தவர். அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர்கிட்ட அந்தவங்க கோச்சுக்கு போனானே, இவங்க பெந்தகோஸ்து ஊழியக்கார பாஸ்டரம்மா தானே, இவங்க என்னத்துக்கு யோர்தானில் போய் ஞானஸ்தானம், இவங்க தான் ஞானஸ்தானம் எடுத்தானே ஊழியத்துக்கு வந்தாங்க. இல்லை இது ஒரு ரினியூவல். அவருக்கு சப்பக்கட்டு கட்டுறாரு. என்ன சப்பக்கட்டு கட்டுறீங்க, ஞானஸ்தானம் ஒரே ஞானஸ்தானம் அப்படிலாம் அவர்கிட்ட சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே போட்டிருக்கான் ஞானஸ்தானம் எடுக்கலாம், 2வது முறை கூட எடுங்க, அவங்க ஏசு எடுத்த இடத்துல எடுக்கிறீங்க, இது ஒரு சிறப்பு, இப்படிலாம் ஒரு டெம்டேஷன் பண்ணுறான். இதை நம்பி சிலர் கிறிஸ்டியன்ஸாக ரசிக்கப்பட்டவன் ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் 20 வருஷம் ஆனால் அங்கேயும் முழுகிட்டு கிடக்கிறான். அப்போ சில நேரங்களில் தேவ ஜனங்களுக்கு அருகிலேயே நெருங்கி நிற்கிற நீங்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்ம லேசாக பாவத்தையும் நம்ம கவனமாக இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் கவனித்து நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் போனோம். நீங்கள் மாறி போனீங்கன்னா திசை மாறி போயிடுவீங்க. அப்போ நெருங்கி நிற்கிற பாவம்னா ஒரு ஷார்ட் டெம்பர். உதாரணத்துக்கு ஒரு அமைதியாக ஒருத்தர் இருப்பார், ஒரு நல்ல ஒரு அமைதியாக இருப்பார். இருக்கிறவர் திடீர்னு ஒரு கோபம் வந்துடும். திடீர்னு கோபம் வந்தால் அது உள்ள மறைஞ்சு கிடக்கும். அந்த நேரத்தில் ஒரு கோபம் முட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவரு சிபிஎம் சர்ச்சை சேர்ந்தவர், அதான் அரியலூர் தான் இருந்தார். அவருக்கு இந்த கோபம் வருதுன்னே ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போட்டார். அவர் பாஸ்டர்கிட்ட சிபிஎம் பார்த்து எனக்கு ரொம்ப கோபமாக வருது ஐயா அந்த டிரைவர் வேலை அப்படின்னு அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வர, அதனால தான் அந்த கதை எனக்கு துல்லிதமாக தெரியும். அவர் அங்கே ஒரு வாரம் பெய்த்தோமுக்குள்ளே உட்காந்துட்டார். ப்ரைஸ் சொல்லிட்டே இருக்கார். வந்தவர் எல்லாம் ஒரு வாரம் வந்துட்டார். வந்தவர் ஒரு ஆளை சந்திச்சு, அவரும் அந்த சபை விசுவாசி தான். அவர்கிட்ட அந்த ஒரு வாரத்தில் ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் செய்யாதவர் நான் செய்யலை மன்னிச்சுக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது பார்த்தீங்களா நீங்கள் அப்படி பண்ணி இவர் மேலே பழிய போடுறாரு. டமால்னு அடிச்சிட்டார். அவர் கன்னத்திலே ஒரே சாத்திட்டார். என்னடா அது ஒரு வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு இங்கே வந்து பார்த்தா முதல் நாளே வந்த உடனே அவனுக்கு அடி. அவன் ஐயோ சாமின்னு அவன் ஒரு விசுவாசி பண்ணிட்டு போகிறான். அப்போது அந்த விடுதலையை ஆண்டவர் தான் அதை கொடுக்கணும். கவனமாக இருக்கணும். ப்ரொவோகேட்டிவ், மற்றவங்க நம்மளை கோபமுற்ற சூழ்நிலை வந்தால் கூட கவனமாக இருக்க. நமக்கு இந்த பாவத்தின் அகோரம் இது ரொம்ப கடுமையானது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை 25-22 இந்த மாதிரி இந்த பாபிலோனுடைய சுபாவங்கள் உன்னை விடுவித்துக்கொள், தப்புவித்துக்கொள். அந்த சுபாவம் சும்மா லேசானதில்லை. பாவத்தை நம்ம லேசாலாம் டீல் பண்ண முடியாது. சில பாவம் சிலதை லேசாக விட்டுறலாம், சிலதை விட முடியாது. நமக்கு சில பாவங்கள் நம்மகிட்ட விட்டு போகாது. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்போ 25-22 நீதிமொழிகளில் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவங்களால் அவன் கட்டப்படுவான். இந்த பாவத்தினுடைய கட்டுகளை அவிழ்க்கிறது தான் ஆண்டவர். நமக்காக அவர் அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுறாரு. 32:23 எண்ணாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். பாவம் சும்மா விட்டுறது. இந்த சுபாவங்கள் குணாதிசயங்களை எவ்வளவு வயசானாலும் சரி, எவ்வளவு காலங்கள். இப்போ நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். நீங்கள் தீத்து 2ஆம் அதிகாரத்தில் முதியவர்களுக்கு புத்தி சொல்லு. அவன் ஒரு 50 வயசு 60 வயசுக்காரன் தான். யார்? தீத்து புஸ்தகத்தில் 2வது வசனத்தில் 2வது அதிகாரத்தில் இந்த முதல் 2 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 வசனத்தை படிச்சுக்கணும். முதியவர்களுக்கு புத்தி சொல்லு, முதிய ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்போது ஒரு முதிர் வயதிலும் ஒரு மனுஷன் எந்த தப்பையும் பண்ணுவான். இதுக்கு நீங்கள் உதாரணமெல்லாம் எங்கேயும் போய் தேட முடியும். பேப்பரை திறந்து பார்த்தாலே தெரியும். முதிர் வயது உள்ள பண்ணுகிற தவறுகள், ஏமாற்றுகள், வஞ்சனைகள், பாலியல் பிரச்சனைகள் எல்லாம் சார். அப்போது உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் அன்லெஸ், ஏன்னா நம்மளை செக் பண்ணுறது தான் வச்சுருக்கிறார். அது எப்படி இருக்கிறோம், அது எப்படி. இப்போ நம்ம கோபத்திலிருந்து விடுதலை தாரும்னா நம்ம கோபம் ஊட்டுறவனை கொண்டு முன்னால் விட்டுருவார்.
நம்மளை ஒரு ஆள் நம்ம கோவம் தானே அதுதான் எனக்கு கோவம் வருது ஆண்டவர் அப்படின்னா அவன் வந்து முன்னாடி நிற்பான். நம்மளை டெஸ்ட் பண்ணுறாரு ஆண்டவர். நம்ம கோபத்தை முன்னாடி டக்குன்னு எடுத்து விட்டுற மாட்டார். இவங்கிட்ட நம்ம உடனே சந்தேகப்பட்டுறணும். ஓஹோ, கோபத்துக்காக ஜெபம் பண்ணால் இவர் வந்து நம்மளை பிசாசு தான் அனுப்பிச்சிருக்காரு, தம்பி நீ நல்லா இருப்பா போயிட்டு அனுப்பிச்சி விட்டுறணும். விழிச்சுக்கணும். விழிப்புணர்வு, ஆவிக்குரிய விழிப்புணர்வு, உலக பிரகாரமான விழிப்புணர்வு யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. யூடியூப்பில் வருது, உங்களை வாட்ஸ்அப்பில் கவனமாக பேங்கில் பணத்தை கவனமாக போடு, ஏன் வயதான காலத்தில் இப்படி இரு, அப்படி 1000 வருது. ஆவிக்குரிய விழிப்புணர்வை நீங்கள் வேதத்தில் தான் தேடணும், அல்லது யாராவது போதகர்கள் பிரசங்கம் பண்ணால் கேட்டுக்கணும். இப்போ இந்த பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கும் தன்மை உள்ளது. ஒரு மனுஷனுடைய கடைசி வரைக்கும் அது தொடரும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சிலுவையில் அரைஞ்சிட்டாரு, போயிட்டாரு. நம்ம வழிவிட்டால் தேவன் அதை விட்டார். கவனமாக இருக்க. இன்னொரு காரியம் 12:30 நீங்கள் உபாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ தேசத்தின் ஜாதிகளை பின்பற்றி சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர்களை தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கு எச்சரிக்கையாய் நீங்கள் இருங்கள். அப்போ நம்ம சில காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்களை அனாவசியமான விசாரிச்சுக்கிட்டு. நான் சிறு வயது வாலிபனாக இருக்கும்பொழுது எங்கள் கிராமங்களெல்லாம் அந்த இன்றைக்கி கூட பிரசன்டர் சொன்னார். அவங்க சொன்னோன்னே எனக்கு ஒரு உற்சாகமாச்சுது. ஏன்னா கொச்சு குஞ்சு கேரளாவிலேருந்து எழுப்புதல் பிரசங்கியார், பொன்னம்மா சினேசி கேரளாந்து வருவாங்க, பொன்னம்மா சினேசி நாகர்கோவில்காரங்க, அன்னம்மா சினேசி கேரளாவில் வந்து வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க, தெருக்கள்ல இருந்து பாட்டு பாடுவாங்க. நான் சில பாடல் பாடுற பெந்தகோஸ்து பழமை ஆட்களை, இதெல்லாம் 1960 நீங்கள் சிலர் பிறந்திருக்க மாட்டீங்க, நான் ஸ்கூலில் படிக்கிற காலம், அதனால் அப்போ நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒரு பாட்டை பாடும். இப்போ அந்த பாடலில் ரோட்டில் இருந்து பாட முடியாது. நீங்கள் உங்களுக்கு சிலருக்கு பழைய ஆட்கள், பாவத்தின் பலன் நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும் அழியும் காணாததல்லோ நித்தியம், இயேசு ராஜா இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம், இயேசுராஜன் இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். சரி, அப்போ இந்த அவங்க ரோட்டில் இருந்து இந்த பாவத்தை கட்டி, அப்புறம் பின்னாடி அதுக்கப்புறம் சாராளம் இருந்துச்சு, வருவாய் தருணம் இதுவே, அது உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அப்போ அந்த பாடல்களை ரோட்டில் இருந்து பாடுவாங்க. இப்போ அதில் பாடுனா சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ என்னையா பாவி, நான் தான், நீ என்ன ரொம்ப யோக்கியனா, உன்னை தெரியாதா, அப்படிலாம் சண்டைக்கு வருவாங்க. பரவாயில்ல, இன்னும் நம்முடைய தேசத்தில் திறந்து கிடக்குது. சில நாடுகளில் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் கிதியோன் ஊழியத்தில் ஒரு 25-28 வருஷமாக இருக்கனால எனக்கு தெரியும். வருஷத்துக்கு 1,199 நாடுகளில் இந்த ஊழியம் நடக்குது. 199 வருஷத்து இந்த ஊழியம் நடக்குது. இது ஆரம்பித்து 125 வருஷம் ஆச்சு. இப்போ இதில் 2010 இந்த 199 நாடுகள்லையும் அதிகமான புதிய ஏற்பாடுகளை இலவசமாக பள்ளிகள், கல்லூரிகள், சிறைச்சாலைகள், மருத்துவமனைகள், ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் கொடுக்கறது நம்ம நாடு தான். நம்ம நாட்டில் அல்லேலூயா, கர்த்தர் அவ்வளோ. இன்றைக்கு இந்த தேசம் போன வருஷம் மட்டும் 69 லட்சம் கொடுத்துருவோம். மற்ற எங்கேயுமே இந்த அளவுக்கு இல்லை. நான் மலேசியா போயிருக்கும்போது அங்கே உள்ள கிரியன்ஸை பார்த்து கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அது உங்கள் மாதிரி இல்லையா, இங்கே முஸ்லீம் நாடு, சண்டைக்கு வந்துடுவானு, நாங்கள் அப்பப்போ பார்த்துக்கிறோம். நான் லாகூர் டாக்டர்ஸை பார்த்தேன், கிரியன்ஸ் தான். அவங்க லாகூர் பாகிஸ்தானில் இருக்குது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்கள் மருத்துவமனை கிறிஸ்டியன் மெடிக்கல் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்க முடியும். அப்போ நம்மளுடைய தேசம் இன்னும் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை நம்ம சொல்லலாம். இந்த தேசம் இன்னும் திறந்து தான் தேவன் வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் புறஜாதியார் மதத்தை பற்றி, புறஜாதியாருடைய பண்பாடுகளை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் ரொம்ப துருவியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஏனென்றால் ஏதாவது ஒன்றில் நம்ம சிக்கிக்கலாம். அதுதான் நான் 12:30 உபாகமத்தில், நீங்கள் அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதப்பா, அதில் விடுவித்துக்கொள். அந்த பேச்சு வந்தால் சரி, ரைட்டு, நல்லது காரியம் நடக்குதா, நடக்கட்டப்பா, அப்படியெல்லாம் சொல்லு. இப்படியெல்லாம் நீங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமானத்தில் ஒரு பிரிட்டிஷ் மிஷினரி இமாச்சல பிரதேசத்துக்கு 19ஆம் நூற்றாண்டில் வந்தார். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் மிஷினரி எதுக்காக வந்தார்? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக வந்தார். சுவிசேஷம் அறிவிக்க வந்தவுடனே அதுக்கப்புறம் ராஜா ஒருத்தர் இருந்தார் இமாச்சல பிரதேசத்தில். அப்போ அவர் என்ன சொன்னார், என் மகளுக்கெல்லாம் நீங்கள் டியூஷன் எடுங்க அப்படின்னாரு. இவர் அந்த மகளுக்கு மிஷினரி, அவர் இங்கிலீஷ், இங்கே தஞ்சாவூரில் எங்களுக்கு சுவாட் செய்யர், சரபோஜி மன்னருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் டியூஷன் எடுத்தார். அதே மாதிரி இந்த பிரிட்டிஷ் மிஷின், ஆனால் இவர் பின்வாங்கிறல்ல, இவர் கடைசி வரைக்கும் ஸ்டடியாக இருந்தார். ஆனால் அந்த பிரிட்டிஷ் மிஷினரி
அங்கே இமாச்சல பிரதேசத்தில் அந்த ராஜா வீட்டு பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கும் பொழுது அந்த பொண்ணுங்கெல்லாம் பரதநாட்டியம் அப்படி சில டான்ஸ் எல்லாம் ஆடிச்சு. அப்போது இதை ரொம்ப ஆர்வமாக அதை விசாரித்தார். என்ன அவங்க டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படி இருக்குது. அப்போ அதுக்கு எங்களுடைய புத்தகத்திலெல்லாம் இருக்குது, எங்களுடைய நீதி நூல்களில் இருக்குது, எங்களுடைய சாஸ்திரங்களெல்லாம் அது இருக்குதுன்னு அந்த பொண்ணுங்க சொல்லிச்சு. அங்கே உள்ள மக்களெல்லாம் சொன்னாங்க. இவர் ரொம்ப ஆர்வமாக அதை கேட்டார். அப்படியா அப்படின்னு. கடைசியில் உங்களுக்கு என்ன தெரியுமா, அவர் தான் இந்தியாவில் முதல்ல ஆப்பிள் அறிமுகப்படுத்துறாரு. இந்தியாவில் வெறும் பேரிக்காயையும் சும்மா அந்த சவுச்சவு காயையும் இந்த காய்களையும் போட்டுக்கிட்டு மலையில் போட்டது. அவர் சொன்னார், இது இங்கிலாந்து கிளைமேட்டையா இமாச்சல பிரதேசத்துக்கு, இங்கே போய் நீங்கள் இந்த சவுச்சவையும் அதையும் போட்டு கிடக்கிறீங்களையா, நீ ஆப்பிள் போடலாமேன்னு அந்த ஆள் தான் முதல்ல இங்கிலாந்துலேருந்து ஆப்பிள் விதைகளை செடிகளை கொண்டு வந்து நட்டினவர். இந்த இந்தியா பூரா ஆப்பிள் நிறைய இடங்களில் விளையுது, இமாச்சலில் நிறைய ஆப்பிள் விளையுது. அவர் கொண்டு அவர் கடைசியில் அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டார். அவங்கள எனக்கு போயிட்டார். ஆண்டவர் விட்டுட்டார், ஆண்டவர் மறந்துட்டார். காரணம் மிகுதியான அந்த நெகட்டிவான தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதம், வேதத்துக்கு விரோதமான, நம்முடைய பழக்க வழக்கு விரோதமான அவங்களுடைய சாஸ்திரங்களையும் அதுகளையும் ஆராய்ச்சி பண்ணி படிக்க அது மூளையில் ரொம்ப அப்லோட் பண்ணி வச்சு இதுக்கு அது தேவலாமே அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவர் ஒரு பின்மாற்றம் அடைந்து கடைசியில் ரொம்ப ஒரு சோகமான முடிவு தான். அதனால தான் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அதில் கவனமாக இருக்க தேவையில்லாத சரியா அற்புதம் நடக்கா சரி நடக்கட்டும். இப்போது இன்டர்வியூ பண்ணாங்க பால் எங்கிச்சோவுக்கு கொரியன் டிவியில். அவன் கொரியன் இன்டர்வியூ கேட்குறவன் அவன் கிறிஸ்டியன் இல்லை, அவன் புட்டிஸ்ட்டு, புட்டிஸ்ட்டு. அவன் கேட்குறான், உங்கள் இயேசுநாதர் பெரிய அற்புதம் செய்வாரா? அது நீங்கள் புத்த மதத்தில் தான் அற்புதம் நடக்குதா? நடக்கட்டு, நல்ல காரியம் தானே, நடக்கட்டு அப்படின்ட்டார் பேசாமல். அப்போ நீங்கள் இயேசுநாதர் மட்டும் என்ன ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார், இவங்க பைபிளில் மட்டும் என்ன பெரிய அற்புதம்? அப்போ அவர் சொன்னார், அந்த மந்திரவாதிகளும் அற்புதம் செய்தார்கள். பார்வோனுக்கு முன்பாக மோசே தன்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து செல்லும் முன்னால் 10 வாதைகள் நடைபெற்றது. அதில் 1-2 வாதைகளை இந்த மந்திரவாதிகளும் செஞ்சாங்க. 3வது வாதம் வந்த உடனே இது கர்த்தருடைய விரல், இது எங்களால் செய்ய முடியாது. அதனால் அவர் அப்படி டிவியில், ஓப்பன் டிவியில், உலகத்தில் புட்டிஸ்ட்டு நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் கேட்குற ஒரு டிவியில் அவர் ஜாவனம் அவரை பின்னாடி சொல்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது, நான் புட்டிஸ்ட்டு அங்கேயே அற்புதத்தெல்லாம் பார்த்தவன் அப்படின்னாரு. எங்களுடைய தேவன் அன்லிமிட்டட், எவ்வளவு அற்புதங்களையும் அவர் செய்வார். நீங்கள் தேவைக்கு எவ்வளவு நாளும் செய்வோம். நீ அதுக்கு தகுதி உள்ளவனாக இருந்தாருன்னா எந்த ஒரு அற்புதத்தையும் அவர் செய்ய முடியும். நீங்கள் சில அற்புதங்களை சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே சில அற்புதங்களை சொன்னால் சிலர் நம்புகிறாங்களா? நம்ப மாட்டாங்க. நீங்கள் அதை சொல்லி நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். என்னை யார் நம்புவா? என் மனைவி என்ன நம்புவாங்க, பிள்ளைங்க நம்ப, நான் எங்கள் வீட்டில் போய் அப்படி நம்புவோம். இந்த பேர்ட்ஸ் லாட்ஜின்னு அந்த மன்னார்புரம் 4 ரோட்டில் அந்த இப்போ இருக்குதா நம்ம தெரியல, 1983 தங்கியது பேர்ட்ஸ் லாட்ஜ், அது பேர். இந்த அடைக்கல்ராஜ் குரூப்பில் ஹோட்டல் அது தங்குற இடம். அப்போ நான் அதில் தங்கியிருந்தேன். நானும் ஒரு முஸ்லீம் தங்கியிருந்தேன். முஸ்லீம் எனக்கு ஊருக்கு போயிட்டார். ராத்திரி 12 மணிக்கு தெரு விளக்கு எங்கள் ரூமுக்குள்ள அடிக்கும், உள்ள லைட் ஏரியாவில். திடீர்னு ஒரு ஆள் ரூமுக்குள்ளே நிற்கிறாரு. அப்போ இதை யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்தவன், தொட்டவன், விரட்டினவன். அப்போ யாருக்கும் நார்மலாக ஒரு பெரிய ஆள் நிற்கிறான், என்னை தட்டி எழுப்புறான். அது தேவதூதன் இல்லை, ஆளுங்க என்னை மாதிரியே கலர், பிளாக் கலரில். அப்போ இது தேவதூதனாக இருக்குமா? அப்போ பாருங்கள், நம்முடைய இருதயத்துக்குள்ளே இயேசுவின் நாமம் இருக்குது, நம்முடைய மனதுக்குள்ளே இயேசு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் இவ்வளவு பெரிய ஃபெய்த்தை அடக்கி வச்சிருக்கு. நார்மலாக அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அவன் வந்த உடனே, நான் விழித்த உடனே இதை தான் பிடிச்சான். நீங்கள் இதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பேச முடியாது. பார்த்தீங்களா, இதில் கையை யாராவது இப்படி வச்சு பாருங்க, இன்னும் பேச முடியாது. அதை நான் படுத்திருக்கும் போது டகார்ந்து அப்படி பிடிச்சான். ஹார்டாக பிடிக்குது, ஒரு ஹியூமன் ஹேண்ட்ஸ் மாதிரி என்னை பிடிக்குது. அப்போ நமக்கு என்ன செய்ய முடியும்? நேச்சுரலாக இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும். அடுத்த நாள் கதவை உடச்சி ஜன்னலை உடச்சி யார் உள்ள என்ன சத்தத்தை காணும். அப்போ நமக்குள்ள இயேசு இருக்கிறதுனால நான் சொன்னேன், இயேசு நாம் அப்படியே அது கை தளர்ந்துச்சு. கை குறையும் இயேசுவி நாமம் உடனே எனக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. டக்குனு அவன் ஒரு பெரிய ஆள், டக்குனு சின்ன ஆளானா அப்படின்னா கடைசியில் ஒரு நீளமான ஒரு பேட்டரி லைட்டு மாதிரி இவ்வளோ டக்குன்னு அந்த ஜன்னல் கம்பி வழியாக ஓடினான். நான் விரட்டி லைட்டை போட்டு ஓடி, அது ஒரு பெரிய டைலாக். சார் இது எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், பேய் தெரியும். ஒய்ஃப் சொன்னால் எப்போ அப்படி ஒன்று நடந்துச்சுப்பா, இது பேய விரட்டேன். அப்போது நம்முடைய இந்த காரியங்கள் சத்துரு நம்மளை எப்படினாலும் என்ன செய்வான். அப்போ நம்ம அவனை எந்த நேரத்துலையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு
அந்த இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுனுடைய பைபிளுடைய வார்த்தைகள் எப்போ நம்ம எக்யூப் பண்ணி வச்சிருந்தோம்னா, நம்மளை யாராவது ஏதாவது ஒரு அன்வான்ட் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது நமக்கு வந்துடும். அந்த வைகை எக்ஸ்பிரஸில் ஒரு நாள் போகும்போது கத்தி எடுத்து குத்த போயிட்டார். இட பிரச்சனை இல்லை, ஏன் இடம் அதெல்லாம் ரிசர்வ்டு கோச்சு, அவனுக்கு இடம் ஒதுக்கி வச்சுருக்கேன். டிடி அங்கே வர லேட்டாக இது ஏன் இடம் வரும், ரொம்ப சத்தம் விட்டாங்க. ஒரு ஆள் கெட்ட வார்த்தையெல்லாம் சொன்னார், நான் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். அவர் உட்காந்துருக்கவர் ரொம்ப டிக்கெட்டை போறியா, ஆனால் அவனுக்கு கோந்து இடுப்புலேருந்து ஒரு கத்தி எடுத்தோ அப்படின்னு போயிட்டான். இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறேன், ஜீசஸ் உடனே நமக்கு அப்படித்தானே வரோம், நம்ம போய் பிடிக்க முடியாது. அப்போ பிடிக்கிற வயது தான், இதெல்லாம் அவனை பிடிக்க முடியாது. அவன் ஸ்டேஜ் முன்னாடி நிற்கிறான், பக்கத்தில் இருக்கவங்க யாருமே அவன் கையை பிடிக்கல. இவன் கத்திய ஹோ அணுகிறான். நான் உடனே கையை இயேசுவி நாமம் என் பக்கத்தில் இருக்காள், இவன் என்ன லூஸ் மாதிரி கத்துறான். அவரே பரபரப்பு, சுற்றி பரபரப்பு, இயேசு அவன் கையை கிளப்பிட்டான். அப்போ நம்ம எப்பொழுதுமே நமக்குள்ள அந்த அனலும் அக்கினியும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசன்னமும் ஆயத்தம். ஒரு ஊருக்கு போகும்பொழுது கூட நம்ம நல்லா ஜெபம் பண்ணிட்டு நம்ம பிரயாணப்பட்டு நம்ம போனோம்னா அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுது. 121 சங்கீதத்தில் இருக்கும்போது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். இது ஆரோகண சங்கீதம். ஒரு 15 ஆரோகண சங்கீதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பல தேசத்தினுடைய பல பகுதியில் இந்த 3 பண்டிகைக்கு எருசலேமுக்கு வரும் பொழுது இந்த சங்கீதங்களை எல்லாம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த எனக்கு ஒத்தாசை வரும், அவர் உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் ஊரங்கார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் தூங்குவதும் இல்லையே, பர்வதங்களை பார்க்கிறேன் எங்கிருந்து சகாயம் வரும், வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து சகாயம் வரும். அப்போ நம்ம பிரயாணத்துக்கு போகும்பொழுது கூட நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக எதையோ நம்ம சந்திக்க வேண்டியது வரலாம். நல்ல ஒரு ஜெபம் பண்ணிட்டு, நான் இடது பக்கத்தில் இருக்கிறவனுக்காக தோத்திரம் ஐயா, வலது பக்கம் இருக்கிறவனுக்காக தோத்திரம், ஸ்லீப்பரில் மேலே படுத்து இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போவேன். அவன் ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிடக்கூடாது, ஒன்றும் சுவிசேஷம் சொல்லணும்னா நிம்மதியாக போய் சேரணும். இப்படியெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நான் சில நேரங்கள் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போவேன். பெரும்போதே அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே போவேன். எல்லாருக்காகவும் எங்களுடைய பேன்னா அந்த 2 பேர் உட்காந்துருக்க இடம், இந்த பேயில் இருக்கிறவனுக்காக விசேஷமாக, என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்காக விசேஷமாக, இந்த டிரைவருக்கு மேலே ரத்தத்தை பூசுகிறேன், டிடி கார்டு, இப்படி எல்லாம் அந்த பிரயாணத்தில் நான் ஸ்மூத்தாக போய் சேர்ந்துடுவேன். இதனால் தேவ கிருபையினால் நான் அதிகமாக பிரயாணம் பண்ணுவேன். நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஏறக்குறைய 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். இந்த பிரயாணங்களில் ஒரு நாளும் இந்த சேதம் வராமல் கர்த்தர், நான் அதை அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். 2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் கூட யோசிக்கலாம், என்ன 2 லட்சம், 4 தடவை நான் யூஎஸ் போயிட்டு இருந்தேன். ஒரு தடவை போயிட்டு வர 20,000 கிலோமீட்டர் வரும். நீங்கள் பார்த்தா இங்கேருந்து யூஎஸ்க்கு போய்ட்டு அந்த தேசத்துக்குள்ளே ஒரு 10,000 தான் ஊழியத்திற்கு கிரியோன் ஊழியத்துக்கு போகும்போது தான் சொந்த காசால் மட்டும் தான் போனேன். அங்கெல்லாம் போய் நான் அங்கே ஒரு 10,000 கிலோமீட்டர் சுற்றிருப்பேன். அது பெரிய தேசம். அப்போ நான் அதை கணக்கு பண்ணி ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ளே எல்லா ஸ்டேட்டு, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. அப்போ நான் இந்த தேசங்களெல்லாம் ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். அப்போது ஒரு 2 லட்சம் கிலோமீட்டரை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏசப்பா, இந்த நொண்டிக்காலோடையே ஒரு 10-20,000 கிலோமீட்டர் போயிருக்கிறேன். நொண்டியை ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு பிரயாணத்தை சிலர் சாட்சி சொல்லும் பொழுது அந்த ஏர்போர்ட்டில் கடந்தேன் பாருங்கள். அன்றைக்கி நான் நண்பரை பார்க்க போயிருந்தேன். அவர் சொல்கிறாரு, போங்க பிரதர், அங்கே போய் மாட்டிக்கிட்டு பாருங்கள், அவன் ஃப்ளைட் எடுக்கலை, அதை எடுக்கலை, ஒரு நாள் ஊறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அதனால் நம்ம பெருமை பாராட்ட முடியாது. நான் ஆண்டவரத்தில் அதனால தான் ஒரு சின்ன பிரயாணமோ பெரிய பிரயாணமோ நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆயத்தத்தோடு போனால் அங்கே நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். கத்தி எடுத்தால் நேம குத்தி இருந்திருப்பான். நான் இயேசு நாமத்தை சொல்லலைன்னா அங்கே தேவன் நம்மளெல்லாம் சாட்சிக்கு கூப்பிடுவான். எங்களை பக்கத்தில் இருந்தவன் யாரெல்லாம் வாங்க பார்த்தியா இல்லையாம்ப்பா, ஆமாம் பார்த்தேன்னு நம்மளை குத்தா வந்துடுவான். இப்போ எவ்வளவு பிரச்சனை சிக்கல்கள் வந்துடும். அப்போ நம்ம அந்த தேவ பிரசன்னத்தோடு போனோம். அடுத்தது இச்சையை நம்ம பார்க்குறோம்.
2 பேதுரு 1:4 அகப்படுறது. நான் இப்போ 2-3 வசனங்களை சொல்கிறது. முதல்ல தப்பித்துக்கொள்ளு, உன்னை விடுவித்துக்கொள், அங்கேருந்து ஓடிவா. இது மாட்டிக்கிட்ட பிறகு, இது மாற்றுறதுக்கு முன்னாடி, இதுவும் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு வசனம் தான். 2 பேதுரு 1:4 பார்த்தீங்கன்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு வாக்குத்தத்தங்கள் உனக்கு கொடுக்கப்படும். அப்போ இதில் பல்ட்டி அடித்தவங்களும் இருக்காங்க, தப்பிச்சவங்களும் இருக்கிறாங்க. இதில் பல்ட்டி அடித்தது சிம்சோன் ஒரு பல்ட்டி அடித்தார், தாவீது ஒரு பல்ட்டி அடித்தார், சாலமோன் ஒரு, இவங்கெல்லாம் பல்ட்டி அடிச்சிட்டாங்க. நாம் பல்ட்டி அடிக்கலைன்னு பெருமைக்காக இல்லை, திருஷ்டாந்தகமாய் எழுதப்பட்டிருக்கும். நான் நேற்று சொன்னேன், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அவர்கள் விக்கிராராதனை செய்தது போல, அவர்கள் அந்த மற்ற தவறுகள் செய்தது போல, அவர்கள் இச்சித்தது போல் இல்லாதபடிக்கு, அந்த 1 கொரிந்தியர் வரிசை ஒரு 5 காரியம் இருக்கும். அவர்கள் செய்தது போல நீங்கள் செய்யாதிருங்கள் அப்படின்னா, இது திருஷ்டாந்தங்கமாக எச்சரிப்புக்காக. இந்த சாலமோனே பல்ட்டி அடிச்சிருக்கார், நான் எந்த மூலைக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்ம அந்த விசுவாசத்தில் நமக்கு அவர்களை கூட மேன்மையான, அதை நான் 2 கொரிந்தியர் 11 அந்த எபிரேயர் 11 பிற்பகுதியில் இருக்குது, நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு நமக்கு நன்மையானது ஒன்றை நமக்கு வச்சிருக்கிறார். அதான் இயேசு, அதுதான் பரிசுத்தாவி, அதுதான் அபிஷேகம், அதுதான் இந்த பிரசங்கிக்கிற கிருபை. அப்போது அதுதான் வேத புஸ்தகம் நமக்கு கையில் இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் உண்டான இச்சையான வெறும் மாம்ச இச்சை, பாலியல் மட்டுமல்ல, பொருள், ஒரு வீடு. நேற்று இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த காரு எனக்கு வேணும் அப்படின்னா, அது ஒரு ஊராம் வீட்டுக்கார எனக்கு வேணும்னு அது சொன்ன நேற்று உதாரணம் சொல்லும்போது சொன்னார். அதனால் நமக்கு அந்த உலக பிரகாரமாக அதில் உள்ள ஈர்ப்புகள் இதையெல்லாம் நீங்கிறது தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறது? நீ பரலோகம் உனக்கு இருக்குது, உனக்கு மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது, நீ உனக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்குது, நீ ஒரு நல்ல தேசம் இருக்குது. எபிரேயர் 11 வாக்கு அந்த ஜனங்களை கொடுத்துக்கு கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு இருக்குது, அங்கே உனக்கு அஸ்திபாரம் இல்லாத ஒரு தேசம் அங்கே இருக்குது, தேவதூதர்கள் வாழுகிற இடம் இருக்கிறது. அப்படி மேன்மையான இடத்தை அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த திவ்ய சுபாவம் நமக்கு வர்றதுக்கு நம்ம அந்த வசனத்தை படித்து எனக்கு வெக்கப்படாமல் எனக்கு இல்லை ஏசப்பா. மனுஷரிடத்தில் நம்ம அதை சொன்னோம்னா நம்மளை ஏளனம் பண்ணிடுவாங்க. அதனால தான் நம்ம சில விஷயங்களை, ஆண்டவரே இப்படி என் பொழப்பு இப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு நம்ம உண்மையாக இருந்தால், சிலர் இதற்காக உபவாசம் போடுவாங்க, இதற்காக ஜெபம் பண்ணுவாங்க, நேர்முழங்கால் ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச ராத்திரி 12 மணிக்கு நான் எந்திரிப்பேன் இந்த குணாதி செய்கிறது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்போது பல வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 6:18 பாலியத்துக்கு இச்சைகள் விலகி ஓடு. சில விஷயங்களில் ஓடிடணும், உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது. இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது, காம்ப்ளிகேஷன் வருது, ஒரு கலவரம், ஆனால் ஓடி போயிடுறோம்ல. ஒரு இடத்துல இப்போ சென்னையெல்லாம் நான் அந்த 70 ஆரம்பத்தெல்லாம் போகும்பொழுது அடிக்கடி கலவரம். நான் ரங்கநாதரில் தான் குடியிருந்தேன் ஒரு லாட்ஜில். அப்போ நான் பேச்சுலராக இருந்தேன். அப்போது அங்கே ரவுடிகள் நிறையா இருப்பாங்க. அவன் அந்த சோடா பாட்டில் வச்சுருப்பான் ஒரு லாரி நிறையா. திடீர்னு சண்டை வரும், இதை சோடா பாட்டில் போட்டு இன்னொரு சோடா பாட்டில் அடிப்பான். அடித்து அந்த பீஸெல்லாம் ரொம்ப கொடூரமான, நான் அது நேர்லேயே பார்த்துருக்குறேன். அதில் ஒரு சோடா பாட்டில் அடித்தவர் தான் இப்போ ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜஸ், சத்யபாமா யூனிவர்சிட்டி, அதெல்லாம் வைத்திருந்து இப்போ இறந்து போயிட்டார். அவர் இப்போ அந்த சோடா பாட்டிலாம் அடித்த லாரி நிறையா வச்சுருந்தார். அப்போ நான் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். பயங்கரமான ஒரு உடனே ஓடிடுவான். உடனே ரங்கநாத் ஸ்ட்ரீட் நீங்கள் பாருங்கள், அவ்வளவு கட்டாக இருக்குது, எல்லாம் டோரை போடும், அதை போடும், ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அப்போ நமக்கு ஒரு கலவரம் வருது, காயம் வந்துடும். நான் மாடியில் இருந்ததுனால லேசாக பார்த்துக்கிட்டு இருப்பேன், எங்கிட்ட அடிக்கிறேன், அது என்ன அடிக்காமல் பார்ப்போம் போயிட்டு. ஏன்னா அது பயங்கர குரூரம், காயங்கள் ரோட்டில் போகிற வர என்ன சொல்லிருக்காங்க. கலவரங்கள் 2 குரூப்புக்குள்ளே வரும். கடைக்காரனுக்கு ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை, 2 குரூப், அவன் இவன் அடிக்கிறோம். சரி, இப்போது அதனால் ஓடிடணும். சிலது நம்மளை பாதிக்குதா, அது நமக்கு இந்த ஆள் பேசும்பொழுதே ஒரு மாதிரி பேசணும், அது உங்களுக்கு உதவி செய்யட்டும். இப்போது அடுத்து வேடனுடைய கண்ணி, நீங்கள் அவப்பற்றக்கூடாது. 91:3 சங்கீதத்தில் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். 1 தீமோத்தேயு 3:6 அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையில் விழாதபடிக்கு நற்சாட்சி பெற்றவனாயிருக்க வேண்டும், நூதன சீசனாக ஆயிரும். இப்போ நம்ம இதில் சில அகப்பட்டுக்கிறோம். சில நேரத்தில் சில விஷயங்கள் அகப்பட்டுரும் பார்த்தீங்களா, சில கேஸுகளில் அகப்பட்டுரும், சில பிரச்சனைகளில் அகப்பட்டுரும். இப்போ அது என்ன செய்யணும்னு தெரியாது. நான் இந்த ஊரில் இருக்கும் பொழுது 2 பேர் லஞ்சம் வாங்கி போலீஸு அரெஸ்ட் பண்ணி போயிட்டான்.
அவன் என்கிட்ட வந்து சொன்னான், சார் நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்லலை சார், உங்களை விசாரித்தோம், இந்த ஊரில் உள்ள வியாபாரிகள்லாம் உயர்வாக தான் சொன்னாங்க, உங்களை நான் தொடரலை, இந்த பயில்வை உங்களுக்கு லஞ்சம் வாங்கிட்டேன். அப்போ நம்ம இப்போ ஆனால் அந்த நான் அதில் ஒன்றும் இல்லை, அதில் சம்மந்தம் இல்லை, அரெஸ்ட் பண்ணவன் ஆஃபீஸில் உள்ள 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டான். ஆனால் டெஸ்ட் அது சாட்சி சொல்கிறதுக்கு நான் வரணும். நான் எங்கெங்கேயோ இந்த ஊரை விட்டெல்லாம் போயிட்டேன், அவன் எனக்கு சம்மன் அங்கே வரும். அந்த மாதிரி 10 வருடத்துக்கு முன்பு உங்களுடைய அலுவலகத்திலே லஞ்சம் வாங்கினவன் கேஸு இன்றைக்கி வருது, ஹியரிங், நீங்கள் தான் வந்து அப்போது இது ஒரு நம்ம அதில் எனக்கு அதில் தொடர்பு இல்லை. பாதிக்கப்பட்டவன் நமக்கு வேண்டியவன், அவன் லஞ்சம் வாங்கினா மாட்டிக்கிட்டான். ஆனால் நான் ஒரு டெஸ்ட் பிஸ்னஸுக்காக எத்தனையோ ஆண்டுகள் இங்கே வந்திருக்கேன். அந்த கோர்ட்டுக்கு வந்து அவர் கேள்வி கேட்பார், உங்கள் 2 பேரும் உங்கள் ஆஃபீஸில் ஆமாம் வேலை செஞ்சான், லஞ்சம் வாங்க அவன் பார்த்து பிடிச்சதை நான் பார்க்கலது, நீங்கள் அவன் தானே இந்த வேலையை நீங்கள் சொல்லி தானே அவன் இந்த மாதிரி பண்ணான், நீங்கள் அப்படி இப்படியெல்லாம் அப்போ நமக்கு ஒரு ஒரு எம்பராசிங் சூழ்நிலையில் அகப்படும் பொழுதே ரொம்ப ஒரு 10 வருஷமாக நான் உன்னை கூட்டு கிடந்தான். அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க. அப்போ நமக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்படி இதுலேயும் அகப்படக்கூடாது. அப்போ இதில் வேடனுடைய கண்ணி என்பது இது வேறு ஒன்றும் இல்லை, பிசாசுக்கு இடம் கொடுக்குறதா. நீங்கள் எபேசியர் 4:27 பார்த்தீங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடுவாமல் இருங்க. நீங்கள் அந்த 4:27 எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசிய விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியும் பின்னாடியும் பிசாசுக்கு என்ன செஞ்சால் அவன் வருவான் உள்ள அப்படின்னு எழுதியிருக்குது. கோபமும் கொண்டால், அளவுக்கு அதிகமான கோபம் வரும் பொழுது சத்துரு உள்ள வர வாய்ப்பு. நியாயமான கோபத்துக்கு அல்ல, ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனை கண்டிக்கிறது தப்பல்ல, ஆனால் நியாயமற்ற கோபம் ஏதாவது பண்ணோம்னா சத்துரு உள்ள வந்துடுவான். நீங்கள் திருடுகிறவன், ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன், அந்த வசனம் 28 பாருங்கள். அதில் உங்களுக்கு வர கெட்ட வார்த்தை 29, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், நல்ல வார்த்தை தான் வரணும். 30ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாம்சத்தின் கிரியைகள் வந்து நம்ம கொஞ்சம் ஓவராக நம்ம போயிட்டோம்னு சொன்னால் உள்ள சத்துரு வரகு வாய்ப்பு. அதான் பவுல் எழுதுகிறாரு, ஆனாலும் கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கு தப்பிக்கிறது மாதிரி நம்ம அகப்பட்டு கொண்டு விடும். சில விஷயங்களில் நம்ம அகப்பட்டுக்கிட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வேடனுடைய கண்ணிக்கு அவர் ஒன்று தப்பிப்பார். நீ அலட்டாரு, ஜாக்கிரதையாரு, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் ஒன்று விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். அப்படி சொல்லி, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் உடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் உன் சமாதானத்தின் உடன்படிக்கை என்னை விட்டு நிறைவேறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதூறுகிற கர்த்தர் சொல்கிறார். எத்தனையோ சில நேரங்கள் அகப்பட்டுறோம். அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் எவ்வளவு கீழ்நிலைக்கு நம்ம போனாலும் கூட, எவ்வளவு ஒரு மோசமான கண்டிஷனில் போனால் கூட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்குறார். இவனுடைய முடிவு சோகமான முடிவு, இவனுடைய சிம்சோனுடைய முடிவு. அவன் கடைசியில் எல்லாம் இழந்து இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த பெலிஸ்தியர் முன்பு என்னை குருடாக்கினான், என்னை மாவாட்டினான். நான் ஒரு அநேக ஆண்டுகள் ஒரு 13 வயசுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு ட்ரிபுளம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ட்ரிபுளம் உங்களுக்கு தெரியும். அப்போ செரியன் அங்கே இருந்தார். இப்போ உலக புகழ்பெற்ற டாக்டர் செரியன். அவர் இங்கே ஒரு அரியலூர் பொண்ணு தான். கொஞ்சம் ரிஸ்க்கான ஆபத்தான ஆப்ரேஷன். அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நான் அந்த ட்ரிபுளம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் அப்போது டூயல் கண்ட்ரோலு, சில நான் கிறிஸ்டியன் சில படங்கள் இருந்துச்சு. ஆனால் சிம்சோன் மாவரைக்கிற ஒரு படத்தை அதில் வச்சுருக்குறாங்க. அது எனக்கு நான் ரொம்ப யோசித்து பார்க்குறேன், ஏன் இப்படி இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற வெளிநாட்டு பேஷண்ட்லாம் கூட அங்கே வர்றாங்க. நிறைய வெளிநாட்டு பேஷண்ட். டாக்டர் செரியன்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர். அவர் கேரளாக்காரர், இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கார். அந்த 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 பொண்ணு கூட நாங்கள் அழைச்சிட்டு போனோம். அவள் இப்போ பெரிய வாலிப பிள்ளையா கல்யாணம் ஆகி பிள்ளைகளோடு இருக்கிறான். இன்றைக்கு அவள் ரிஸ்கார்டு அழைச்சிட்டு போனேன். அப்போ அங்கே அந்த ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு குருடு கண்ணு மாவாட்டுறாரு. அது யாருன்னா சிம்சன். அப்போ நம்ம அது மாவாட்டுறது படம் அது போட்டிருக்கு. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லையே, இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கும் என்னன்னு கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அது அந்த படம் நான் பார்த்தேன். இப்போ இருக்குது நமக்கு தெரியல. அப்போ நமக்கு சிம்சோனுடைய கதை ரொம்ப சோகமான கதை.
ஆனால் கடைசியில் அவன் கடைசி நேரத்தில் அவன் இந்த ஒரு விசை நினைத்தருளும் சிலுவையில் உள்ள ஒரு கல்லை என்னை இந்த வேளையில் தேவரீர் நினைத்தருளும். நம்ம வாழ்க்கையில் கூட விடுவிட முடியாத கைவிட முடியாத பாவ பழக்கங்களில் நம்ம கஷ்டப்பட்டு கிடந்தோம்னா கர்த்தரை நோக்கும். அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். பூரணராக்க விரும்புவார். ஒரு அழகான ஆளாக சுபாவமுடைய ஆளாக நம்ம மாற்ற கண்களை மூடி ஜெபம் பண்ணும். இரக்கமுள்ள தகப்பனே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு சொல்கிறேன். இந்த பாபிலோனிய குணாதிசயங்கள், புறஜாதியின் மார்க்கத்தினுடைய குணாதிசயங்கள், பாவத்தின் தன்மைகள், கட்டுகள், அந்த ட்ராப்பு, இவைகளெல்லாம் எங்களை சுற்றி எப்போதும் எங்களை மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனாலும் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வாக்குத்தத்தம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற காலங்களில் இப்படிப்பட்ட பாபிலோன குணாதிசயங்கள், சத்துனுடைய தந்திரங்களுக்கு எங்களை விலக்கி எங்களை பூரணராகும்படி கடந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.